ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பிருந்தா கோச்சிங் இன்ஸ்டியூட். இது மே 2021 கரண்ட் அஃபேர்ஸோட பார்ட் 3. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அண்ட் ரெசிக்னேஷன்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நான் என்னவா பிரிச்சிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் அப்பாயிண்ட் பண்ணது எல்லாத்தையும் தனியாக இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ற டாபிக் கீழே கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 39th நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆஃப் ஃபிக்கி. ஸோ 39th நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆஃப் ஃபிக்கின்ற இதோட அப்பாயின்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஃபிக்கினா என்னென்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, இதுதான் இதோட ஃபுல் ஃபார்மு. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சேம்பர் அண்ட் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ இதுதான் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு கூட சொல்லுவாங்க இன்னும் ஷார்ட் ஃபார்மில். ஓகேவா? இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. ஸோ ஈஸி தான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி தான். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் இருக்க போது. இதோட பிரசிடெண்ட் வந்து உதய் சங்கர். அது இப்போது இந்த வருஷத்தோட அப்பாயின்மெண்ட்டு. ஓகேவா? ஆனால் இப்போ நம்ம இந்த மே மாதத்தில் என்ன இது பண்ணிருக்காங்கன்னா, எஃப்எல்ஓ ஃபீமேல் இது ஆர்கனைசேஷனோட ஹெட்டாக வந்து பிரசிடெண்ட்டாக உஜ்வாலா சிங்கானியான்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இவங்க வந்து விமென்ஸ் விங்கோட பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஏன்னா வந்து விமன் ரிலேட்டட் அப்பாயின்மெண்ட்ஸ்னாலே கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும் இப்போதைக்கு. ஒரு வேளை விமன் ஓரியன்ட் கொஸ்டின் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அதில் இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபிக்கியோட நேஷ்னல் பிரசிடெண்ட் ஆஃப் எஃப்எல்ஓ விமென்ஸ் விங் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா உஜ்வாலா சிங்கானியா. ஃபிக்கி வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. கரண்ட் பிரசிடெண்ட் வந்து உதய் சங்கர். நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்துருப்போம்னா, இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட வந்து அவங்க வந்து ஒரு இது ஸ்மார்ட் சிட்டி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டாக இருக்க ஸ்டேட்டாக வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஜார்க்கண்டுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்க, அப்ரிசியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் வந்து அதுதான் வந்து ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. அதோட விமென்ஸ் விங்கோட பிரசிடெண்ட்டாக உஜ்வாலா சிங்கானியாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பாயின்மெண்ட் நடக்கும்போது வந்து விமன் அண்ட் சில்ட்ரன் யூனியன் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி, அப்புறம் இவர் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் யூனியன் மினிஸ்டர் நரேந்தர் சிங் தோமாரும், அப்புறம் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டு, எதுக்குன்னு தெரில, மேபி ஃப்யூச்சராக வந்துச்சுன்னா பார்த்துப்போம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அப்பாயின்மெண்ட்டும் முக்கியம் தான். இதுவும் ஒரு விமன் அப்பாயின்மெண்ட்ன்றதுனால இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். பார்டர்ஸ் ரோடு ஆர்கனைசேஷன், பிஆர்ஓ, இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு விமன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரு பார்டரில் இருக்க ரோடு போடுறதுக்கு, இது கிட்டத்தட்ட மிலிட்ரி ஆர்கனைசேஷன் மாதிரி தான். ஓகேவா? இந்த பிஆர்ஓன்றது வந்து ஏன்னா அவங்க பார்டரில் தான் ரோடு போட போகிறாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மிலிட்ரிக்கு சமம் தான் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு ரிஸ்க்கு எல்லாமே இருக்க போகுது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு விமன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக ஒரு ரோடு போடுறதுக்கு ஒரு விமன் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியராக அப்பாயிண்ட் ஆனது வைஷாலி எஸ் ஹிவாசே. ஓகேவா? வைஷாலி எஸ் ஹிவாசே. ஓகேவா? இவங்க தான் ஃபஸ்ட்டு விமன் ஆஃபீஸர் டு கமாண்ட் அ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஓகே. ஸோ அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெகிரி ஹைட்ரோ டேம் கார்பரேஷன். ஃபஸ்ட்டு தெகிரி டேம் பற்றி எல்லாருக்கும் தெரியணும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஹையஸ்ட் ஆர் டாலஸ்ட் டேம் இன் இந்தியா. ஓகேவா? ஸோ இது ஸ்டாட்டிக்லேயே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விச் இஸ் த டாலஸ்ட் டேம் ஆஃப் இந்தியான்னு கேட்டால் தெகிரி டேம். அது எந்த ரிவரில் இருக்குன்றதை எப்பயுமே டேம் படிக்கிறீங்கன்னா அது எந்த ரிவரில் இருக்குதுன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாக்யரதி ரிவர். பாக்யரதி ரிவர் தான் வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் ரிவர்ஸ் ஆஃப் கங்கா. ஓகேவா? கங்கா ஆரம்பிக்கிறது வந்து அலக்நந்தா பாக்யரதின்னு 2 ஆரம்பித்து அந்த 2 ரிவரும் சேர்கிற இடத்துலேருந்து தான் அதை கங்கான்னு கூப்பிட ஆரம்பிப்பாங்க. அது தேவப்பிரயாகன்னு வாங்க. ஓகேவா? பிரயாக்னாலே எப்பயும் வச்சுக்கோங்க, 2 ரிவர் வந்து ஒன்று சேர்கிற இடம் தான் வந்து பிரயாக். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இப்போ அலகாபாத்தோட பேரை கூட மாற்றிருக்காங்க, பிரயாக்ராஜ்னு மாற்றிருப்பாங்க. ஏன்னா அலகாபாத்தில் தான் கங்கா யமுனா ரெண்டுமே சேரும். ரெண்டுமே மிகப்பெரிய ஆறு. அந்த ரெண்டுமே சேர்கிற இடம்ன்றதுனால தான் பிரயாக்ராஜ்னு பேர் வச்சுருக்காங்க. அலகாபாத்துக்கு இப்போ பேரை மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிரயாக்ராஜ்னு. ஸோ அந்த மாதிரி இந்த தெகிரி டேமோட இருக்க ரிவர் வந்து பாக்யரதி ரிவர். இது எந்த இது ஸ்டேட்டில் இருக்குன்னா உத்தரகண்டில் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்தது இதோட இந்த தெகிரி டேமோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக விஜய் கோயலுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட்.
ஸோ பாரத் பெட்ரோலியமோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்க போது, மகாராஷ்டிராவில். இது வந்து மோஸ்ட்டாக ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸஸ் கம்பெனி எல்லாமே மும்பையில் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஏன்னா அதுதான் ஆயில்னாலே மோஸ்ட்டாக இம்போர்ட்டு இல்லை எக்ஸ்போர்ட் ரெண்டுத்துமே வந்து அப்படி தான். ஏன்னா நம்ம நாட்டில் ஆயில் அவ்வளோவா இல்லை. ஸோ அப்போ இம்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு போர்ட் தேவைப்படும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் ஒரு போர்ட். ஸோ அதனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து பாரத் பெட்ரோலியமு இந்த மாதிரி இந்த நம்ம பெட்ரோல் பங்க் எதெல்லாம் பார்க்குறோமோ அவங்க எல்லாத்துக்குமே ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை மகாராஷ்டிராவாக தான் இருக்கும். ஆனால் ஓஎன்ஜிசிக்கும் கெயிலு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இது ரெண்டுத்துக்கு மட்டும் டெல்லி இருக்கும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாரத் பெட்ரோலியமோட சேர்மனாக யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா அருண்குமார் சிங். யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலெக்ஷன் போர்டு. இந்த மாதிரி பிஎஸ்யூஸ்க்கு அப்பாயின்மெண்ட்னாலே பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு தாங்க. ஓஎன்ஜிசி, பிபி, இது பாரத் பெட்ரோலியம், இந்தியன் பெட்ரோலியம், இந்த மாதிரி பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்னாலே வந்து அதுக்கு அப்பாயின்மெண்ட்னாலே பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு தாங்க பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாரத் பெட்ரோலியம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோல் அண்டு இது நேச்சுரல் கேஸ் கீழே வரப்போகுது. அதோட இது மினிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா யூனியன் மினிஸ்டருங்க, தர்மேந்திர பிரதான். ஓகேவா? இது அதோட இது கூட இவர் வந்து இன்னொருக்கும் மினிஸ்டருங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டீலுக்கும் பெட்ரோல் அண்ட் நேச்சுரல் கேஸ்க்கு மினிஸ்டர் வந்து தர்மேந்திர பிரதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். அதுக்கப்புறமேட்டு வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இது டிஃபென்ஸ் ரிலேட்டட் இது கம்பெனிங்க. ஓகேவா? ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனி. மோஸ்ட்டாக டிஃபென்ஸ் ரிலேட்டட் கம்பெனி வந்து கர்நாடகா, பெங்களூரில் தாங்க இருக்கும். ஓகேவா? நம்ம ஆக்சுவலாக மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டா பெங்களூரை வந்து ஏரோஸ்பேஸ் ஹப்பாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏர் ஸ்பேஸ் ரிலேட்டடான மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஆர்மி இராணுவ சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற எல்லாமே வந்து ஒரு ஹப்பாக அங்கே வந்தால் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி கர்நாடகாவை மாற்றணும்னு நினச்சிட்ருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் கர்நாடகா பெங்களூரில் ஹேல் இருக்குது. இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனியும் இருக்க போதுங்க. ஓகே, இவங்க வந்து நிறையா இது மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம இந்தியா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேங்க் ஒன்று இவங்க தான் வந்து அதோட ஆர்டர் எடுத்திருக்காங்க, டேங்கர் பீரங்கிக்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெடு. இவங்க வந்து கர்நாடகா, பெங்களூர். இந்த பேரை வந்து பரிச்சயப்படுத்திக்கோங்க. இதிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் இவங்க சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரப்போகுது. அதோட யூனியன் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங், எல்லாருக்கும் தெரியும். இதோட இதுவாக வந்து டைரக்டராக வந்து அமித் பானர்ஜியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட டைரக்டராக வந்து இவர் டைரக்டராக இருந்தவரை வந்து சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக மாற்றிருக்காங்க. ஓகேவா? அமித் பானர்ஜி. இதுவும் பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வரதுனால எதெல்லாம் நான் மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு சொன்னேனோ இது வரைக்கும் எதெல்லாம் இந்த ட்ரைஃபெட்டு இந்த மாதிரி எதெல்லாம் வந்திருக்கோ மினிஸ்ட்ரி, ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி கீழே வருதோ அது எல்லாத்தோட அப்பாயின்மெண்ட்ஸும் வந்து, அதாவது பிஎஸ்யூனாலே அதுக்கு பப்ளிக் என்டர்பிரைஸ் செலெக்ஷன் போர்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து யார் பண்ணியிருக்காங்கன்னா அமித் பானர்ஜியை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 அப்பாயின்மெண்ட்டுமே வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸில் பேஸ்டு தான் எல்லாமே பார்த்தோம். ஓகேவா? இது கூட வந்து இது வந்து ஆனால் பப்ளிக் செக்டார் யூனிட்டில் வராது. இது வந்து உத்தரகண்டோட இதில் வரும், உத்தரகண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வரும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இந்த தெஹ்ரி டேம்ன்றது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கீழே நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ். அடுத்து வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் பஜாஜ் ஆட்டோமேட்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்து ராகுல் பஜாஜ் வந்து அவர் தான் இதுவாக இருந்தார், சேர்மனாக இருந்தார். அவர் வந்து சேர்மன் எமிரிட்டஸ் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டார். அதாவது ஜென்ரலாக சேர்மன் தான் உயர்ந்த பதவி, அதுலேயும் இன்னும் உயர்ந்த ஒரு போஸ்டிங் மாதிரி கொடுத்துட்டு சேர்மன் எமிரிட்டஸ் அப்படின்ற மாதிரி போஸ்டிங் கொண்டு போயிட்டாங்க. இது ஜென்ரலாகவே பஜாஜில் இருக்கும். நீரஜ் பஜாஜ் வந்து சேர்மன் ஆஃப் பஜாஜ் ஆட்டோ போட்டிருக்காங்க. ஓகேவா? இவர் ரொம்ப முக்கியங்க. இவர் அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காருங்க. அர்ஜுனா அவார்டு ஜென்ரலாக எது கொடுக்க போகிறாங்க, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. அவர் வந்து ஆல் இண்டியா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப்ங்க அது வந்து 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்தியாவோட நம்பர் 1 இருந்திருக்காருங்க டேபிள் டென்னிஸில் 4 டைம்ஸ். 4 தடவை இந்தியாவுக்கு டேபிள் டென்னிஸில் ஃபஸ்ட் பொசிஷனில் இருந்திருக்கார் ரேங்கிங்கில். இந்தியன் ரேங்கிங் படி, உலகம் ரேங்கிங்கில் நான் போல, வெறும் இந்தியன் லெவல் ரேங்கிங்கில் வந்து இவர் ஃபஸ்ட்டு இருந்திருக்காரு. அப்புறம் ஜமன்லால் பஜாஜ்,
அவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் பஜாஜ். ஓகேவா, இவரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா 5th சன் ஆஃப் காந்தின்னுவாங்க. ஓகேவா, இது ஒரு ஸ்டாட்டிக் கொஸ்டின். ஸோ பஜாஜ் கவர் பண்ணதுனால நான் இது கவர் பண்ணியிருக்கேன். ஜமன்லால் பஜாஜை 5th சன் ஆஃப் காந்தின்னு சொல்லுவாங்க. எதுவும் பெரிய குறிப்பிட்ட ரீசன்லாம் இல்லை, அவர் நிறையா வந்து சுதந்திர போராட்டத்தப்போ நிறையா இது பண்ணியிருப்பார், அந்த இதுக்கு வந்து உதவி பண்ணியிருப்பார் காந்திக்கு. ரொம்ப நல்ல மனசு படைச்சவர், நிறைய ஹெல்ப் பண்ணதுனால காந்திக்கே வந்து பிடிச்சி போய் அவரை வந்து அவரோட 5வது மகன் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் 5th சன் ஆஃப் காந்தி வந்து ஜமன்லால் பஜாஜ். ஓகேவா, அடுத்து ஃபஸ்ட்டு பேட்டாவை பற்றி பார்த்துக்கோம். பேட்டாவில் நடந்த அப்பாயின்மெண்ட்டு. பேட்டாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து குருகிராம் ஹரியானாவில் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து இந்தியன் கம்பெனி தான், ஆனால் வேர்ல்டு வைடு உலகம் ஃபுல்லாக அவங்க இது பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஃபுட்வேர் ரீட்டெய்லர்னால் அது இவங்க தான். ஓகேவா, இந்தியாவில் செருப்பு விற்கிறதுல, செருப்பு சம்மந்தப்பட்டதோ இல்லை காலணிகள் சம்மந்தப்பட்ட விற்பனையில் இவங்க தாங்க லார்ஜஸ்ட்டு. ஓகேவா, இந்தியாவில் இவங்க தான் லார்ஜஸ்ட்டு. ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்து குளோபல் சிஇஓ, இதுக்கு முன்னாடி இந்தியன் சிஇஓவாக இருந்தவரை குளோபல் சிஇஓவாக மாற்றிட்டாங்க. யாருன்னா சந்தீப் கட்டாரியா. ஓகேவா, அப்புறம் இந்தியாவுக்கு சிஇஓவாக குஞ்சன் ஷாவை போட்டிருக்காங்கங்க. ஓகேவா, குஞ்சன் ஷா வந்து இந்தியன் சிஇஓ, குளோபல் சிஇஓ வந்து சந்தீப் கட்டாரியா. ஓகேவா, ஸோ இதில் 2 அப்பாயின்மெண்ட்டுங்க. இதுலேயுமே 2 அப்பாயின்மெண்ட் தான். சேர்மன் எமிரிட்டஸ்ன்னு கேட்டால் ராகுல் பஜாஜ், பஜாஜ் ஆட்டோன்னு கேட்டால் நீரஜ் பஜாஜ். இதில் வந்து இது குளோபல் சிஇஓனாங்க சந்தீப் கட்டாரியா, நியூ சிஇஓனா குஞ்சன் ஷா. ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம இப்போ வந்து ப்ரைவேட் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்தோம், அப்புறம் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் பார்த்தோம். இப்போ வந்து பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த அப்பாயின்மெண்ட்டு கவர் பண்ண போகிறேன். இது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் சம்மந்தப்பட்டதையும் கவர் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனருங்க. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவே வந்து 5 டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக இருக்க போகிறாங்க. இப்போ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிகள் தனி. ஓகேவா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், பிரசிடென்ட்டுக்கு கீழே வரவங்க, இவங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் தனி. அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் தனி, அவங்க தனி டிபார்ட்மெண்ட். இந்த அரசாங்க ஊழியர்களை செலக்ட் பண்ணுறதுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்க போகுது. ஓகேவா, அவங்க ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டு. இந்த அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்துறதுக்காக இருக்க தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன்ன்றது தனி, தேர்தல் ஆணையம் தனி. ஓகேவா, அப்புறமேட்டு வந்து இது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு, அதாவது ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் தான் வழக்கறிஞர்கள் சார்ந்த இதெல்லாம் வந்து தனி. ஓகேவா, ஸோ இந்த 5 டிபார்ட்மெண்ட்டும் தனி. ஸோ அதனால் அந்த 5 டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அரசியல்வாதினா பிரைம் மினிஸ்டர் தெரிஞ்சிருக்கணும், பிரசிடென்ட் இது கவர்மெண்ட் அஃபீஷியல்னா அரசு ஊழியர்கள்னா இது பிரசிடென்ட் தெரிஞ்சிருக்கணும், இதுனா பப்ளிக் சர்வீஸ் கமிஷனா சீஃப் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ், இது மாதிரி தெரிஞ்சிருக்கிறதுனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்பாயின்மெண்ட்டுங்க. ஓகேவா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ன்றது அது தேர்தல் ஆணையத்தோட முதன்மை அதிகாரியாக இந்தியாவுக்கே வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சுஷில் சந்திராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, தேர்தல் ஆணையம் வந்து நம்ம இந்திய சட்ட புத்தகத்தில் வந்து பார்ட் 15 வரப்போகுது, ஆர்டிக்கல் நம்பர் 324ங்க. அதுதான் வந்து இந்த பார்ட் 15 தேர்தல் ஆணையம். அது இது தேர்தல் ஆணையத்தோட தலைவர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து 324 வருவாங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. பார்ட் 15 கேட்கலாம் ஸ்டாட்டிக்கில். எலெக்ஷன் கமிஷன் கம்ஸ் அண்டர் விச் பார்ட் 15, ஆர்டிகல் 3 இது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்டர் அது ஆர்டிகல் 324. ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா கூட ஒரு கேள்வி ஸ்டாட்டிக் ஜிகேல, சூரியகுமார் சென். ஓகேவா, அது போக இந்த ஆர்டிகல் 324 படி இந்தியாவுக்கு வந்து ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கலாம், 2 எலெக்ஷன் கமிஷனர், அதாவது அவங்களுக்கு சப்பார்டினேட். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ன்ற ஒரு சீஃபு, இன்னொரு எலெக்ஷன் கமிஷனர்ன்றவங்க அவங்களுக்கு சப்பார்டினேட் 2 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து ராஜீவ் குமார் அண்ட் அனுப் சந்திர பாண்டே. ஓகேவா, இது 2 பேருமே முக்கியங்க. ஓகேவா, ஏன்னா இவங்க 2 பேரில் இந்த அனுப் சந்திர பாண்டே வந்து ரீசெண்டாக அப்பாயிண்ட் பண்ணவர்னு நினைக்கிறேன். ஓகேவா, இல்லை இந்த ராஜீவ்குமார் 2 பேரில் யாராவது ஒருத்தர். ஏன்னா இப்போ அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை யார் ஆவாங்கன்னா இவங்க 2 பேரில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க தாங்க ஆவாங்க. ஓகேவா, இதுதான் ஜென்ரலாக இதுதான் ப்ரொசீஜராகவே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இவர் ஆனார்னா இந்த அனுப் சந்திர பாண்டே கூட இன்னொருத்தரை ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா, அவரை எலெக்ஷன் கமிஷனராக போடுவாங்க. ஓகேவா, ஸோ அதனால் வந்து எப்பயுமே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் முக்கியங்க. 2 தாங்க இருப்பாங்க, 2 எலெக்ஷன் கமிஷனர், ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இதுதான் ஆர்டிகல் 324 கீழே வரப்போகுது தேர்தல் ஆணையத்தில். ஸோ இந்த 2 பேரும் முக்கியம். எலெக்ஷன் கமிஷனர்னு கேட்டால் ராஜீவ்குமார்,
அண்ட் அனுப் சந்திர பாண்டே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்னு கேட்டால் சுஷில் சந்திரா. ஓகேவா, இது ஏப்ரல் 2021 நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட். அடுத்து வந்து டைரக்டர் ஆஃப் சிபிஐ, அது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வந்து யாரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்கன்னா சுபோத் குமார் ஜெய்ஷ்வால். ஓகேவா, அவரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து யார் அப்பாயின்ட் பண்ணாங்கன்னா இதுக்கு வந்து செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பிஎம் இருக்க போகிறாங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியானா வந்து நம்மளோட இது உச்ச நீதிமன்றத்தில் இருக்க முதன்மை நீதிபதி தான் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியான்வாங்க. ஓகேவா, நிறைய நீதிபதி 33 34 நீதிபதியோ இருக்கலாம். அதில் அவங்க எல்லாருக்கும் தலைவராக இருக்க ஒரு நீதிபதி தான் வந்து முதன்மை நீதிபதி தான் சீஃப் ஜஸ்டிஸ்னுவாங்க. அவர் வந்து என்வி ரமணா. ஸோ ஓகேவா, ஸோ இவங்க பிஎம்மு, இந்த சீஃப் ஜஸ்டிஸு, அதுக்கப்புறம் லோக்சபாவில் இருக்க அப்போசிஷனோட பார்ட்டியோட லீடர், அதாவது இப்போ நேஷ்னல் காங்கிரஸ் தான் அப்போசிஷன்றதுனால அதோட ஹெட்டு அவங்களே தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அது வந்து ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் ஒரு சிபிஐ டைரக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதில் ஏன் இந்த முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்போசிஷன் லோக்சபா லீடரும் முக்கியமானது. இப்போது என்னென்னா வந்து இப்போ இவர் இருக்கிறதுனால இவங்க வந்து இப்போ இது மோடி நினச்சா வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணி பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆளை அப்பாயிண்ட் பண்ணார்னா அது வந்து இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகல. அப்போ இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு நடுநிலையில் இருக்கவங்கள அப்பாயிண்ட் பண்ண முடியுன்றதுனால தான் இந்த எலெக்ஷன் கமிட்டியில் லீடர் ஆஃப் அப்போசிஷன் லோக்சபா பார்ட்டி ரொம்ப முக்கியமாக இருப்பது ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைரக்டர் ஆஃப் சிபிஐ வந்து சுபோத் குமார் ஜெய்ஷ்வால். அதுக்கப்புறம் 1 இயருக்கு இருக்க டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது இப்போ இருந்தவங்கள இந்த கோவிட் சுச்சுவேஷனால் புதுசாக யாரும் அப்பாயிண்ட் பண்ணாமல் 1 வருஷத்துக்கு அவங்களோட காலக்கெடுவை வந்து இது பண்ணிருக்காங்க, இது அதிகரிச்சிருக்காங்க. அது எந்த 2 டிபார்ட்மெண்ட்னா ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் ரான்ற ஆஃபீஸர்களுக்கு அவங்களது வந்து சாமந்த் குமார் கோயல்ன்றவரை இது பண்ணிட்டாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு வந்து அது அரவிந்த் குமார். ஓகேவா, ஸோ இது வந்து கிரைம் பிரான்ச் ஆஃப் இந்தியா, இது வந்து இன்டெலிஜென்ஸ் பியூரோ, குழப்பிக்காதீங்க. ஸோ இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கு அரவிந்த் குமார் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த கோயல்ன்ற பேர் இதுக்கு முன்னாடி கூட பார்த்தோம், இதுக்கு தெஹ்ரி டேமுக்கு விஜய் கோயல். ஓகேவா, ஸோ அடுத்து ஆக்டிங் சேர்பர்சன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுங்க, ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும்னா அவங்க வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்திருக்கணும், இல்லை ஜட்ஜாக இருக்கணும், அவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா பிரஃபுல் சந்திர பண்ட் இவர் தான் ரிட்டையர் ஆன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து, அதாவது உச்சநீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தோட ஒரு நீதிபதியாக இருந்தவங்கள தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இருக்கிறவங்களா இல்லை அது ஓய்வு பெற்றவங்களா கூட இருக்கலாம். ஸோ அதனால் பிசி பிரஃபுல்லா சந்திர பண்ட் இவருக்கு தான் வந்து இந்த ஆக்டிங் சேர்பர்சன் ஆஃப் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் அது ஒன்றும் இல்லைங்க, இது அவ்வளோ முக்கியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. சத்தீஸ்கரோட சீஃப் ஜஸ்டிஸாக வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தோட முதன்மை நீதிபதியாக வந்து பிரசாந்த் குமார் மிஸ்ராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது முக்கியங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த செக்ரட்டரினா அது என்ன போஸ்டிங்கிறத பார்த்துப்போங்க. ஃபஸ்ட்டு இந்த கேபினட் செக்ரட்டரின்ற போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக்கல் 98 187 98 வந்து யூனியன் கேபினட் செக்ரட்டரி, 187 வந்து ஒரு மாநிலத்துக்குமான கேபினட் செக்ரட்டரிங்க. ஓகேவா, அவங்க யாருன்னா இந்த கேபினெட்டுன்றதை நம்ம முன்னாடியே பார்த்தோங்க, பிரைம் மினிஸ்டரும் யூனியன் மினிஸ்டரும் தான் கேபினெட். ஓகேவா, அதாவது அந்த 24 யூனியன் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர்ஸும் தான் கேபினெட். அதில் இருக்க ஒரு செக்ரட்டரி ஆஃபீஸர் இருக்க போகிறாங்க. ஓகேவா, ஸோ இவங்க வந்து அவங்களுக்கு வழிகாட்டுறவங்களா இருப்பாங்க மோஸ்ட்டாக இந்த செக்ரட்டரின்றவங்க. அது யாராக இருந்தால் அந்த போஸ்டிங் கேபினெட் செக்ரட்டரின்ற போஸ்டிங்கோட இது வந்து பார்த்திங்கன்னா சீனியர் மோஸ்ட் சிவில் சர்வெண்ட்டுன்னு வாங்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளை யாரை சிவில் சர்வெண்ட்டுன்னு சொல்லுவோம், ஐஏஎஸ். ஓகேவா, அந்த ஐஏஎஸில் அதிகபட்சமான பதவி வந்து இந்த கேபினெட் செக்ரட்டரி தாங்க. ஓகேவா, ஸோ அதனால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்க போகிறாங்க எப்போயுமே கேபினெட் செக்ரட்டரியாவோ இல்லை சீஃப் செக்ரட்டரியாவோ. ஸ்டேட்டோட இதை வந்து சீஃப் செக்ரட்டரின்னுவோம், கேபினெட்டோட இது வந்து கேபினெட் செக்ரட்டரின்றோம். இப்போ இந்தியாவோட கேபினெட் செக்ரட்டரியாக இருக்கவர் வந்து ராஜீவ் கப்பா. ஓகேவா, இதுவும் முக்கியமான இதுங்க. ஓகேவா, ஸ்டாட்டிக்கில் கேட்கப்படும். ஸோ இப்போ செக்ரட்டரினா என்னென்னு தெரிஞ்சிச்சா, ஒரு மாநிலமோ ஒரு இதுவோ நாடுக்கோ அதுக்கு வந்து இருக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஓகேவா, அவங்க வந்து
அதில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்களுக்கு வழிகாட்டுற முறையெல்லாம் சொல்கிறவங்க வந்து செக்ரட்டரின்ற போஸ்டிங்க. ஸோ இப்போ அந்த சீஃப் செக்ரட்டரியாக பீகாருக்கு யாரை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுராரி சரண். ஓகேவா. தமிழ்நாடுக்கு இப்போ ரீசெண்டாக இது மாறுறதுனால இறை அன்புன்றவரை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து ஆலன் பந்தோபதேன்றவர் இருந்தார். ஆனால் இப்போது அங்கே ஆட்சி மாற்றம் நடந்ததுனால இது ஹெச்கே துவைவேதின்றவரை வந்து இப்போ புதுசாக சீஃப் செக்ரட்டரியாக அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. இது மூணுமே இம்பார்ட்டன்ட் தாங்க. திரிபுராரி சரண், இறை அன்பு, ஹெச்கே துவைதி. ஏன் இம்பார்ட்டன்ட்னா வந்து டஃப்பாக கேட்கணும்னு நினச்சா இது கேட்கலாம். அடுத்து ஸோ இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் அரசியல் சார்ந்த அப்பாயின்மெண்ட்ஸுங்க. அடுத்து வந்து வெளிநாடுகளில் நேர்ந்த அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ஜோ பைடன் ஜெயிச்சார். ஓகேவா. அதனால வந்து அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் இந்தியன் யூஎஸ் சிட்டிசன்ஸோட சப்போர்ட்னால தான், இந்தியர்கள் யூஎஸில் இருக்கவங்களோட சப்போர்ட்னால தான் அவர் ஜெயிச்சார். ஓகேவா. ஸோ அதனால் அவரோட இதில் வந்து அவரோட கேபினெட்டில் அவரோட ஆட்சியில் வந்து நிறைய இந்தியன்ஸ்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருங்க. அப்படி கொடுத்த இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட் அட்டர்னி ஜென்ரலுங்க. ஃபஸ்ட்டு அட்டர்னி ஜென்ரல்னால் நமக்கு என்னென்னு தெரியணுங்க. அட்டர்னி ஜென்ரல்னால் ஃபஸ்ட்டு லா ஆஃபீஸருங்க. அதாவது நம்ம இந்தியாவோட முதன்மை இது வழக்கறிஞர்ன்ற மாதிரி. ஓகேவா. அதுக்கான ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 76ங்க. ஓகேவா. இது ஆகணும்னா அட்டர்னி ஜென்ரலாக அப்பாயிண்ட் ஆகணும்னா அவங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக இருக்க தகுதி இருந்திருக்கணும். ஓகேவா. இல்லை நீதிபதியாக இருக்கணும். ஓகேவா. இவங்களோட சம்பளம் வந்து 2,50,000 ரூபாங்க. ஓகேவா. இது இப்போது அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருக்கிறது வந்து கே வேணுகோபாலுங்க. ஸ்டாட்டிக்கில் இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின்ங்க. ஓகேவா. முதன்மை நீதிபதி எவ்வளோ முக்கியமோ முதன்மை வழக்கறிஞர்ன்றவரும் ரொம்ப முக்கியம். ஓகேவா. ஸோ கே வேணுகோபாலுங்க. ஸோ இப்போ அசோசியேட் இப்போ இந்த முதன்மை இது வழக்கறிஞர்ன்ற போஸ்டிங் மாதிரியா அதில் ஏதோ ஒரு துணை முதன்மை வழக்கறிஞர்ன்ற மாதிரியான போஸ்டிங் தான் இந்த அசோசியேட் அட்டர்னி ஜென்ரல். இந்த இதை வந்து யூஎஸில் இது பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காருன்னா ஜோ பைடன், இந்தியன் அமெரிக்கன். ஓகேவா. இந்தியா வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கன் சிட்டிசன் யாருன்னா வனிதா குப்தாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் அட்வைசர். ஓகேவா. ஜோ பைடனுக்கு சீனியர் அட்வைசராக யாரை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் அமெரிக்கன் நீரா டாண்டன். ஓகே. 2 அப்பாயின்மெண்ட்டுக்கும் முக்கியங்க. இந்த 2க்குள்ளே குழம்பிக்காதுங்க. ஒருத்தங்க வழக்கறிஞர் சார்ந்தது அட்டர்னி ஜென்ரல். ஓகேவா, வனிதா குப்தா. இன்னொருத்தவங்க வந்து இது நீரா டாண்டன் அட்வைசர். ஓகேவா. கிட்டத்தட்ட அமைச்சர் மாதிரி. ஓகேவா. அடுத்து வந்து நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்சஸ். இது அவ்வளோ முக்கியம் இல்லைங்க. இந்தியன் ஆரிஜின் இம்யூனாலஜிஸ்ட் சங்கர் கோஷ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இந்த அப்பாயின்மெண்ட் முக்கியங்க. யுனைடெட் நேஷன்ஸோட ஹியூமனிடேரியன் சீஃப். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு யுனைடெட் நேஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். யுனைடெட் நேஷன் வந்து 1945 24th அக்டோபரில் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க். ஓகேவா. ஸோ அது நல்லா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 193 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா. அதில் அந்த பேர் யுனைடெட் நேஷன்ஸுன்ற பேரை சஜஸ்ட் பண்ணது இது அமெரிக்காவோட ஒரு முன்னாள் இது ஜனாதிபதியாக இருந்த எஃப்டி ரூஸ்வோல்ட். இவர் தான் அந்த பேரை சஜஸ்ட் பண்ணார். ஓகேவா. இதில் வந்து 6 கவுன்சில் இருக்க போதுங்க. இதில் ஒரு 5 கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எல்லாமே நியூயார்க்கில் தான் இருக்க போகுது. ஓகேவா. ஒரே ஒரு கவுன்சிலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மட்டும் ஹேகு நெதர்லாண்டில் இருக்க போதுங்க. நெதர்லாண்டு வந்து யூரோப்பில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒன்று மட்டும் ஹேகு நெதர்லாண்ட்ஸில் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இப்போது முதல்ல அந்த 5 கவுன்சிலில் இருக்க முக்கியமான கவுன்சில்லாம் பார்ப்போம். செக்ரட்டரியேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா. அதுக்கு செக்ரட்டரி ஜென்ரலாக இருக்கிறது வந்து சிஇஓ வந்து ஆண்டோனியோ கியூட்டர்ஸ். ஓகேவா. செக்ரட்டரி ஜென்ரல் ஆர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் யூஎன் வந்து ஆண்டோனியோ கியூட்டர்ஸ். ஓகேவா. அடுத்து செக்யூரிட்டி கவுன்சில். ஓகேவா. பாதுகாப்பு இது ஆணையம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் தான் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அதில் 5 பேர் வந்து இது நிரந்தரமான பர்மனெண்ட் சீட்டு. மிச்சம் 10 வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருப்பாங்க. மாற்றி அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. இதில் ஒரு முக்கியமான சீட்டுங்க. ஓகேவா. இந்த சீட்டை தாங்க நம்ம தவற விட்டோம். ஓகேவா. எப்படி தவற விட்டோன்னு கேட்டிங்கன்னா இது 1945 தான் இந்த யூஎன் ஃபார்ம் ஆச்சா. ஸோ அப்போ தான் 47 நமக்கு விடுதலை கிடச்சிச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாங்க சீட்டை ஆஃபர் பண்ணாங்க. 5 முக்கியம் பவர் யார்? இது அமெரிக்கா, இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று பிரிட்டன் யூகே, இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸு,
அடுத்த இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து சைனா. ஓகேவா, இவங்க தான் அந்த 5 பர்மனெண்ட் மெம்பரு. இதில் அந்த சைனாக்கு உண்டான சீட்டு வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட சீட்டுங்க. ஓகேவா, நமக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க. ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிட்டாரு, இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சைனாவை ரெக்கமெண்ட் பண்ணி, ஏன்னா சைனாவும் 1950s தான் சுதந்திரம் அடைஞ்சாங்க. சுதந்திரம்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு புரட்சி கிளம்பி அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான ஒரு சுதந்திரம் கிடந்துச்சு. ஓகேவா, ஸோ அந்த இது அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அந்த 5 பர்மனெண்ட் சீட்டில் 1. ஓகேவா, இப்போ நமக்கு அது இருந்திருந்தால் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். ஓகே, 1950 நமக்கு வந்து நிறைய ஹெல்ப் இருக்கும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு இதில் அது கவர் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இதுதான் செக்யூரிட்டி கவுன்சில், பாதுகாப்பு ஆணையம். அதுக்கு அடுத்து வந்து ஜென்ரல் கவுன்சில் இருக்குது. ஓகேவா, அந்த கவுன்சிலில் தான் வந்து இந்த 1903 மெம்பர்ஸும் வந்து உறுப்பினர்களும் மீட் பண்ணுவாங்க எப்பயுமே வருஷம். அதோட அதாவது யுனைடெட் நேஷனோட ஜென்ரல் கவுன்சிலோட ஃபஸ்ட்டு விமன் பிரசிடெண்ட், ஃபஸ்ட்டு பெண் அது ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி பண்டிட். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருவோட அது சிஸ்டர், அக்காவோ தங்கச்சி எனக்கு சரியாக தெரில, அக்கான்னு தான் நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, விஜயலக்ஷ்மி பண்டிட் தான் ஹூ வாஸ் த ஃபஸ்ட் விமன் பிரசிடெண்ட் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஜென்ரல் கவுன்சில்ன்ற கேள்வி ரொம்ப முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகேங்க. ஸோ விஜயலக்ஷ்மி பண்டிட் அவங்க யாருன்னா ஜவஹர்லால் நேருவோட சிஸ்டர். ஓகேவா, நான் அந்த ஒன்று சொன்னேன் தெரியுமா, அந்த ஹேக் ஒன்றே ஒன்று மட்டும் நியூயார்க்கில் எல்லாமே மிச்ச 5 கவுன்சிலும் நியூயார்க்கில் இருக்கிறோம். அந்த ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்க. ஓகேவா, நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எங்கே இருக்குன்னா இந்த யுனைடெட் நேஷன் எல்லா உறுப்பினர்களுக்கும் சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா ஹேகில் இருக்குது. இதோட ஃபஸ்ட்டு இந்தியன் சேர்மனாக யார் இருந்தானா நாகேந்திர சிங். இது கூட ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேங்க. ஸோ இப்போது இந்த யுனைடெட் நேஷன்ஸ்ன்றதை பற்றி ஓரளவுக்கு முக்கியமான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த யுனைடெட் நேஷனோட ஹியூமனிடேரியன் சீஃப் வந்து யார் பார்த்தீங்கன்னா மனிதநேய ஆணையத்தோட முதன்மை இது தலைவராக யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா பிரிட்டிஷ் டிப்ளமேட் மார்டின் கிரிஃபித்ஸ்ங்க. ஓகேவா, அடுத்த அப்பாயின்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. அடுத்தது வந்து இதே யுனைடெட் நேஷன்ஸோட கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் வந்து ஆஃப் பார்ட்டிஸ் நடந்திருக்கு 2021. ஓகே, இது மோஸ்ட்டாக ஒரு கான்ஃபரன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அதில் வந்து நான் சொன்னேன்ல முன்னாடி கிளைமேட் சம்மந்தப்பட்ட இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா நடந்துகிட்ருக்குன்னு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடந்துச்சுன்னா 2021 கிளாஸ்கோ ஸ்காட்லாண்ட். இந்த பேர் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். என்னதுன்னா இதில் இந்த பட்டியல்லாம் வரும்போது ரொம்ப ரிஸ்க்கு, அதாவது ரொம்ப ஆபத்தே இல்லாத ரொம்ப அதிக பாதுகாப்பான சிட்டியில் உலகத்திலே ஃபஸ்ட்டு பிளேஸ் பிடிச்சது கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டுங்க. ஓகேவா, அங்கே தாங்க வந்து இந்த தடவை வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதுக்காக தான் இந்த கொஸ்டினே எடுத்தேன். ஓகேவா, அந்த கிளாஸ்கோன்ற பேருக்காக தான். ஸோ ஏன் இந்த இடத்துல நடத்துனாங்கன்னா நமக்கே தெரிய போகுது, இதுதான் என்விரான்மெண்ட்லேயே ரொம்ப இருக்க உலகத்திலே வந்து பாதுகாப்பான சிட்டின்னும் போது என்விரான்மெண்டல் சார்ந்ததில் தான் அந்த இது அறிக்கை விட்டுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கிளாஸ்கோ ஸ்காட்லாண்டில் நடந்துச்சு. இந்த கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸோட சேர்மன்ஷிப் இந்த வருஷம் யார் நடத்துகிறாங்கன்னா யூகேவும் இட்டாலியும் சேர்ந்ததுங்க. ஓகேவா, இவங்க 2 பேர் தான் சேர்ந்து நடத்துகிறாங்க. இதில் வந்து மக்களோட ஒரு பிரதிநிதியாக வந்து யாரை இது பண்ணுறாங்கன்னா சார் டேவிட் அட்டன்பர்கை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு இன்னொரு இதுக்கு போகிறேன். ஸோ இதுதாங்க யூரோப் மேப்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து யுனைடெட் கிங்டம். ஓகேவா, இதுதான் யுனைடெட் கிங்டம். இதுக்குள்ளே யுனைடெட் கிங்டம்னா வெறும் இங்கிலாந்து மட்டும் கிடையாதுங்க. ஓகேவா, அது வந்து பேரே வந்து யுனைடெட் கிங்டம், அதாவது ஒற்றுமையான ஒரு கிங்டம்ன்றாங்க. அது என்னெல்லாம் சேர்ந்துருக்குன்னா 4 இதை சேர்ந்துருக்குங்க. ஒன்று இங்கிலாந்து, அதில் ஒரு மெம்பர். இங்கிலாண்டோட கேபிட்டல் தான் லண்டன். இந்த யுனைடெட் கிங்டம்க்கும் கேபிட்டல் லண்டன். இன்னொன்று வேல்ஸுங்க. ஓகேவா, இதோட கேபிட்டல் வந்து கார்டிஃப். ஓகேவா, இன்னொன்று ஸ்காட்லாண்ட். இந்த ஸ்காட்லாண்டில் தான் நம்ம கிளாஸ்கோ சிட்டி பார்த்தோம், வேர்ல்ட்ஸ் சேஃபஸ்ட் சிட்டி. ஓகேவா, அதோட கேபிட்டல் ஈடன்பர்க். ஓகேவா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்தர்ன் ஐர்லாண்ட். ஓகேவா, அயர்லாண்டு கிடையாது, நார்தர்ன் அயர்லாண்டு. ஓகேவா, ஸோ நார்தர்ன் அயர்லாண்டு பெட்ஃபாஸ்ட்ன்றது. இந்த 4 இது கண்ட்ரியும் சேர்ந்தது தான் யுனைடெட் கிங்டம்ன்றது. ஓகேவா, இந்த தனி அயர்லாண்டுன்றது தனி, நார்தர்ன் அயர்லாண்டு வேறு, அயர்லாண்டு வேறு. ஓகேவா, ஸோ இந்த அயர்லாண்டோட கேபிட்டல் தான் டியூப்ளின். இதுதான் நம்ம ஒன்று பார்த்தோம், டியூப்ளின் லிட்ரரி அவார்டுன்றது பார்த்தோம். ஸோ அயர்லாண்டுக்காரங்க அது புக்ஸுக்கு கொடுக்குற அவார்டு தான் டியூப்ளின் லிட்ரரி அவார்டு. அதுதான் வந்து வெலேரியா லோஸ்லின்றவங்க லாஸ்ட் சில்ட்ரன் ஆர்கைவுக்கு வாங்கினாங்க.
ஸோ இப்போ யுனைடெட் கிங்டம்னா என்னன்னு தெரிஞ்சா, இதில் யுனைடெட் கிங்டம் ஒன்று சொல்லுவோம், கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவோம். கிரேட் பிரிட்டன்னா இந்த நார்தர்ன் அயர்லாண்டை விட்டுருங்க, வெறும் இந்த இதுதான். ஸ்காட்லாண்ட், இங்கிலாந்து, வேல்ஸ்னா கிரேட் பிரிட்டனு, யுனைடெட் கிங்டம்னா நார்த்தன் அயர்லாண்டும் சேர்ந்தது. இதுதான் வந்து யுனைடெட் கிங்டம்ன்றது. இவங்களோட யுனைடெட் கிங்டமோட கேபிட்டல் வந்து லண்டனு, அவங்களோட கரன்சி வந்து பவுண்ட் ஸ்டெர்லிங். ஸோ இந்த டிபெட்டுன்ற ரீஜன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைனாவும் இந்த இந்தியாவில் இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இந்த இடம் வந்து டிபெட்டாக இருந்துச்சுங்க. ஓகேவா? ஆனால் சைனா வந்து அந்த இடத்த ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ அந்த டிபெட்டுன்ற ரீஜனை வந்து சைனா ஆக்கிரமிச்சிட்டாங்க. எப்போனா 1959. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த அப்பாயின்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தியா சைனா வார் பார்த்துக்கலாங்க. ஓகேவா? 1950 டிபெட்டை வந்து சைனாக்காரங்க அபகரிச்சாங்கங்க. ஓகேவா? 1954 நம்ம வந்து பாஞ்சஷீல்ன்ற அக்ரிமெண்ட்டு ரூப் நகரில் நாங்கல் டேம் பஞ்சாபில் போட்டோங்க. ஓகேவா? அதுபடி ஒரு 5 பாயிண்ட், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்ற மாதிரி சைனாக்கு. ஏன்னா சைனாவை நம்ம தான் வந்து 1950 இது யுனைடெட் நேஷனோட ஒரு பாதுகாப்பு அமைப்பில் 5 பர்மனெண்ட் சீட்டை நம்ம விட்டுட்டு இல்லை சைனா இருக்கட்டும்ன்றதை ஜவஹர்லால் நேரு பண்ணார். அதே ஜவஹர்லால் நேரு தான் பாஞ்சஷீல் அக்ரிமெண்ட் போட்டார். 1959 வந்து இந்த டிபெட்டை என்னதான் அவங்க 1950 கேப்சர் பண்ணியிருந்தாலும் புத்திஸ்ட் ரெஃப்யூஜிஸ், ஓகேவா, அகதிகளாக தலாய்லாமா இந்தியாவுக்கு வந்தாருங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு வந்து அகதியாக வந்தவருக்கு அடைக்கலம் கொடுத்தோங்க. ஓகேவா? இது என்ன ஆச்சுன்னு தெரில, சைனாக்கு ரொம்ப கோவங்க. ஓகேவா? அந்த கோவத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இந்தியா கூட வார் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஃபயரிங் பாயிண்ட்ஸ்னால என்ன ஆயிடுச்சு, 1962 வாரே எடுத்துட்டாங்க. ஸோ வார் எடுத்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா, அது மிகப்பெரிய தோல்விங்க இந்தியாவுக்கு. அதே மாதிரி அது எதிர்பாராத இது வாருங்க. ஏன்னா வந்து நம்ம இது வரைக்கும் சைனா வந்து நம்மளோட ஃப்ரெண்டு கண்ட்ரின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கோம், இந்த பாஞ்சிஷீல் அக்ரிமெண்ட் நடந்துச்சு, யுனைடெட் நேஷன்ஸோட பாதுகாப்பு துறையில் ஒரு நிரந்தர பதவியை விட்டு கொடுத்துருக்கோம். ஜவஹர்லால் நேரு தான் எப்பவும் இருந்தார். ஸோ அதே பீப்புள் ரிப்பப்ளிக் தான் அங்கே சைனாலே இருந்தாங்க. அவங்க நம்ம மேலே போர் தொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கலங்க. அவங்க பட்டுன்னு போர் தொடுத்த உடனே வந்து என்ன ஆயிரும், ஒரு நிமிஷம் நம்ம ஒரு பேக் ஃபயர் மாதிரி தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எங்கெல்லாம் போர் தொடுத்தாங்கன்னா, ஒன்று வந்து அக்சாய் சென்னுன்ற ஏரியாலையும், இன்னொன்று வந்து அருணாச்சல் பிரதேஷ்லேயுங்க. அதாவது அக்சாய் சென்னுன்றது இதுங்க. ஓகேவா? இதுதான், அதாவது நம்ம இந்தியா இப்போ இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க, இது சைனாவில் தான் இருக்குது. ஓகேவா? இந்த பார்ட்டு. ஓகேவா? அதே மாதிரி இதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம இந்தியா மேப் சின்ன வயசில் பார்த்ததெல்லாம் தப்புங்க. ஓகேவா? ஸோ இந்த அக்சாய் சென்னுன்ற ஏரியாலையும் லடாக்கில் இந்த அருணாச்சல் பிரதேஷ்லேயும் வந்து சைனா வந்து வார் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே ஆக்கிரமிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து நமக்கு படு தோல்வி. ஓகேவா? அவங்க நிறுத்தவே இல்லை. சரி நமக்கு ரஷ்யா வந்து சப்போர்ட்டுன்னு நினச்சிட்டு இருந்தால் ரஷ்யாவும் அமைதியாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணிட்டாரு, அது அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் வி.கே. கிருஷ்ணமேனனும், ஆர்மி சீஃப் வந்து ஜென்ரல் திமாயா. ஓகேவா? ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குமே ஆகாதுங்க. ஓகேவா? இவங்க 2 பேருக்கு ஆகாது. ஸோ இந்த திமையா முன்னாடியே வந்து அவர் சொல்லியிருப்பார், ஆர்மி சீஃபு, இது பிரச்சனை ஆகும் போல இருக்குது அப்படின்னு. இவர் அதை பொருட்படுத்தியிருக்க மாட்டாருங்க, டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார். அது கூட ஒன் ஆஃப் த காரணங்க. ஓகேவா? ஸோ இப்போ போர் போயிட்டுருக்கு, நம்ம படுதோல்வி அடைஞ்சிட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலனோடனே, ரஷ்யா வேறு சப்போர்ட்டுக்கு வரலனோடனே யூஎஸ்க்கு போனோங்க. ஜான் எஃப் கென்னடி தாங்க அப்போ இது பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு நியூக்ளியர் வார்ஷிப் அனுப்பினாருங்க இந்தியன் ஓஷனுக்கு, இந்தியாவுக்கு. அதே சமயம் ரஷ்யாவும் வார்ஷிப் அனுப்பிட்டாங்க. இது வந்து எப்படின்னா வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணிடல, யூஎஸ் வந்து நீ இதில் தலையிட்டேன்னா நான் உன்னை அடிப்பேன்ற மாதிரி. கிட்டத்தட்ட நமக்கு சப்போர்ட்டாக இல்லையான்றது தெரியாது, ஆனால் ஆக்சுவலாக அவங்க பண்ணது வந்து நமக்கு அகெயின்ஸ்ட் ஆனது தான். ஓகேவா? அதாவது எங்கள் இதுக்குள்ளே நீ தலையிடாத, நான் தான் இங்கே பெரிய ஆள், அப்போ நீங்கள் எங்ககிட்ட தான் வந்திருக்கணுன்ற மாதிரி ரஷ்யாவோட எண்ணம் போல இருக்கு. ஆனால் அவங்க தான் தெரிஞ்சிருக்கு ஒரு ஃப்ரெண்டு கண்ட்ரி ஹெல்ப் பண்ணலன்னொடனே இவர் வந்தோடனே, அதனால தான் யூஎஸ் கூட நமக்கு, அவங்களும் வந்து நமக்கு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இருந்தாலும் அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணாங்க யூஎஸ், ஜான் எஃப் கென்னடி. ஏன் நம்ம இந்த வாரில் தோத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்போவும் வந்து அந்த ரைஃபிள் தாங்க வச்சுட்டு இருந்தோம். அவங்க சைனா AK-47 இது எல்லாம் வச்சு அடித்து நவுத்திட்டாங்க. இது சரியான லாஸ்ங்க இந்தியாவுக்கு. கடைசியில் வார் முடிஞ்சோடனே அக்சாய் சென் அந்த லடாக்கில் இருந்த ஏரியாவை சைனா எடுத்துக்கிட்டாங்க, அருணாச்சல் பிரதேஷை நம்மக்கிட்ட கொடுத்துட்டாங்கங்க. ஓகேவா? ஸோ இந்த இதை அப்போ நேஷ்னல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணுவாங்கங்க. அது வந்து ஆர்டிகல் 352 வரும்.
பார்ட் 18ல் வரும். அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். 2 சபா லோக்சபா ராஜ்யசபாலையும் 1 மந்த்துக்குள்ளே அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி நிரூபித்தா நேஷ்னல் எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணலாங்க. அது 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணணுங்க. இதை யார் அறிவிக்க முடியும்னா பிரசிடென்ட் தாங்க அறிவிக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த வார் அப்போ 2 பாஸில் பரம்வீர் சக்ராவும் மகாவீர் சக்ராவும் கிடச்சிச்சுங்க. பரம்வீர் சக்ரானா இருக்கிறதுலே நம்ம இந்தியாவில் போர் சமயத்தில் கொடுக்குற ஹையஸ்ட் அவார்டு. மகாவீர் சக்ரா செகண்ட் ஹையஸ்ட் அவார்டு. ஓகேவா? ஸோ ரீசாங் பாஸுங்க. பாஸ்னால் என்னென்னா 2 மலை தொடருக்கு இடையில இருக்க ஒரு வழித்தடங்க. ஓகேவா? அங்கே வந்து என்ன ஆகும்னா அந்த வழித்தடத்தை விட்டாங்கன்னா அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குங்க இந்த ரீசாங் பாஸ்ன்றது. இந்த இடத்த விட்டுட்டாங்கன்னா இந்த இடம் ரொம்ப பெரிய அவங்க ஈஸியாக வந்து ரொம்ப அடிச்சிட முடியுன்ற சுச்சுவேஷன். ஓகேவா? கடைசி வரைக்கும் அந்த பாஸை வந்து நம்ம இந்திய இராணுவம் கைவிடலைங்க, தக்க வச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அதுவும் ஒரு பெரிய காரணம் ஏன் அவங்க சின்னோண்டு இடம் இந்த வெறும் இந்த இடத்தோடு நின்னதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ அந்த பாஸில் என்ன ஆகுனா வந்து இந்த மேஜர் ஷைத்தான் சிங்ன்றவரும் அவங்களோட மெம்பர்ஸ் 200 பேர் போவாங்கங்க. ஓகேவா? 1300 பேருங்க சைனாக்காரங்க கொண்டுட்டு இவங்களும் எல்லாருமே செத்துருவாங்க. ஓகேவா? ஆனால் இவங்க 200 பேர் செத்தாலும் 1300 பேர் அவங்களுக்கு செத்துருப்பாங்க. அதனால பரம்வீர் சக்ரா கிடச்சிச்சு. ஸோ இந்த ரீசாங் பாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, லடாக்கில் இருக்குங்க. ஓகேவா? அதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷில் சீலா பாஸுங்க. இதில் என்ன நடக்கும்னா இந்த ஜஸ்வந்த் சிங் ராவத்ன்றவர் இறந்துருப்பார், இவருக்கு மகாவீர் சக்ரா. இது என்னென்னா 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, 3 பேர் போவாங்கங்க. அவங்கக்கிட்ட வந்து இது கைதி படத்தில் பார்த்த ஒரு கன்று மிஷின் கன் இருக்குங்க. ஓகேவா? அதை வச்சு அடிச்சிட்டாங்கன்னா நம்ம காலி தோற்றுருவோம். இந்த பாதையை வந்து காப்பாற்ற முடியாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்வந்த் சிங்கை இன்னும் ஒரு 2 பேர் கூட்டிகிட்டு அவங்க 3 பேர் போயிட்டு அந்த மிஷின் கன்னை எப்படியாவது திருடிட்டு வந்துடுவோன்னு சொல்லுவாங்கங்க. சரின்னு அனுப்புனா இவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேர் ஒருத்தர் வந்து இவங்களை திசை திருப்பிட்டு இருப்பாங்க. இந்த ஜஸ்வந்த் சிங் என்ன பண்ணுவார், பட்டுன்னு ஒரு கிரானைட் தூக்கி வீசி அந்த மிஷின் கன் எடுத்துகிட்டு வந்திருக்க யூனிட்டில் இருக்கவங்கள கொஞ்சம் பேர் இறந்தவொடனே அவங்க ஓடினோடனே இவங்க 2 பேர் போய் அந்த மிஷின் கன்னை தூக்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இவங்க 2 பேரையுமே வந்து நிறையா அடி வாங்கியிருப்பாங்க, நிறைய கையில் குண்டடிலாம் பட்டு அந்த மிஷின் கன்னை எடுத்துகிட்டு வந்து இந்திய இராணுவத்திட்ட சேர்த்துட்டு இவரும் இறந்துருவாருங்க. ஓகேவா? அதனால் இவருக்கு வந்து மகாவீர் சக்ரா கிடச்சிச்சுங்க. ஓகே. ஸோ இந்த சீலா பாஸ் எப்பயுமே எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசாங் பாஸ் எப்பயும்னா லடாக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி டிபெட்லேருந்து இந்தியாவுக்கு வந்தவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் இந்தியாவில் தாங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குங்க, அதுதாங்க டிபெட்டியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல். ஓகேவா? அதோட பிரசிடெண்ட்டாக இப்போ யார் அப்பாயிண்ட் ஆகிருக்காங்கன்னா பென்பா செரிங்க. ஓகேவா? அதுக்காக தாங்க இந்த இதெல்லாம் சொன்னேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தாங்க நடந்த அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு மேலே வந்து அறிவியலும் தொழில்நுட்பம் சார்ந்த இதெல்லாம் பார்க்குறவங்க கரண்ட் அஃபேர்ஸு. ஸோ அதில் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டதுங்க. ஓகேவா? விண்வெளி சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகள்லாம் பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்துக்க போகிறோம், அமெரிக்கா சம்மந்தப்பட்டது. இவங்க வந்து யுனைடெட் லான்ச் அலையன்ஸுன்றவங்க வந்து ஏதோ ஒரு சேட்டிலைட்டை லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது என்ன சேட்டிலைட்னு பார்த்தீங்கன்னா சிப்ரிஸ் ஜியோ. சரியா? ஹூ லான்ச் சிப்ரிஸ் ஜியோ 5ன்னு கேட்டால் யுனைடெட் லான்ச் அலையன்ஸு யூஎஸ்ஸுக்கு. ஓகேவா? இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பேஸ்டு இன்ஃப்ராரெட்டு சிஸ்டம் ஜியோசிங்க்ரனஸ் எர்த் ஆர்பிட் ஃப்ளைட்டுங்க. இது எதுக்கு இந்த சேட்டலைட்னு பார்த்தீங்கன்னா யாராவது அவங்கள நோக்கி ஒரு ஏவுகணை ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா அதை வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் மூலயமா கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அவங்க டெரிட்டரியாக. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மிசைல் வந்துச்சுன்னா அது இவங்களுக்கு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் முன்கூட்டியே தெரிஞ்சிருங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தாங்க நம்ம டிவி ரிமோட்லலாம் இன்ஃப்ராரெட் ரேஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம், அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த லான்ச் பண்ணது யுனைடெட் லான்ச் அலையன்ஸு. எதுக்குன்னா ஏவுகணை தாக்குதலுக்கு முன்னாடியே நமக்கு எச்சரிக்கை, அவங்களுக்கு அதாவது யுஎஸ்ஏக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த யுனைடெட் லான்ச் அலையன்ஸ் வந்து யாருக்கு இதை பண்ணாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸுங்க. ஓகேவா? நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மாதிரி இது ஒரு அவங்களோட ஸ்பேஸ் ஃபோர்ஸுங்க. ஓகேவா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஸ்பேஸ் ஃபோர்ஸ்க்கு. அடுத்து உலகத்திலே மிகப்பெரிய ஏரோப்ளேன் வந்து இதுதாங்க அந்த ஏரோப்ளேன். 2 ஏரோப்ளேன் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இதான உலகத்திலே பெரிய ஏரோப்ளேனாக இருக்க போது. இதை வந்து யார் பில்ட் பண்ணுறான்னு கேட்டால் ஸ்ட்ராட்டோ லான்ச்சுங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ROC. இது டெஸ்ட் ஃப்ளைட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏரோப்ளேன் வந்து பில்ட் பைன்னு கேட்டாங்கன்னா ஸ்ட்ராட்டோ லான்ச். இது US சார்ந்த கம்பெனிங்க. ஓகேவா? அடுத்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸுங்க. IBM. இது நம்ம IBM நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் அதோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷின்ஸுங்க. பேர்லேயே இருக்குங்க, அது ஏதோ ஒரு மிஷின் செய்கிற கம்பெனின்னு தான் தெரியுது. ஓகேவா? இவங்க வந்து உலகத்தில் முதல்ல 2 நானோமீட்டர் சிப் டெக்னாலஜிங்க. நானோமீட்டர்னால் 10⁻⁹ ஓகேவா? அந்த சின்ன சைஸில் இருக்க ஒரு சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க.
ஓகேவா. இதை நம்ம ஃபோன் பேட்டரியில் போட்டோன்னா, நம்ம ஃபோனில் வச்சோன்னா 4 நாளைக்கு சார்ஜ் போட வேண்டிய தேவையே இருக்காதுங்க. ஓகேவா. ஸோ அதனால தாங்க இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. இது வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மிஷன்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து யூஎஸில் தாங்க இருக்குது. இதோட சிஇஓ ரொம்ப முக்கியங்க. அரவிந்த் கிருஷ்ணாங்க. ஏன்னா இவர் இந்தியன் அமெரிக்கன். ஓகேவா. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அரமாங்க் யூஎஸ்ஏ. ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட முக்கியம் இல்லை, இதோட சிஇஓ. எப்பயுமே யூஎஸில் இருக்க இந்தியன் சிஇஓஸ் முக்கியங்க. ஓகேவா. ஏன்னா இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு வந்து சிஇஓ வந்து சத்யா நாடெல்லா. ஓகேவா. இது கூகுளுக்கு, அதாவது ஆல்ஃபபெட்ஸ்ன்ற கம்பெனி கீழே தான் கூகுள் வரும். அந்த ஆல்ஃபபெட்டோட சிஇஓ வந்து சுந்தர் பிச்சை. அதனால் கூகுள் சிஇஓவும் சுந்தர் பிச்சை, தமிழ்நாடு சேர்ந்தவர். அதுலேயும் சுந்தர் பிச்சை சுந்தர் பிச்சை தமிழ்நாடு சேர்ந்தவர். இவங்க 2 பேர் வந்து இந்தியன் அமெரிக்கங்க. சத்யா நாடெல்லா, அரவிந்த் கிருஷ்ணன். ஸோ ஐபிஎம்மோட சிஇஓன்னு வச்சுக்கோங்க, அரவிந்த் கிருஷ்ணா. அவங்க தான் 2 நானோமீட்டர் சிப் டெக்னாலஜி இது பண்ணது ஐபிஎம்ங்க. ஸ்மாலஸ்ட் பிளாக் ஹோல் இன் மில்கி வே கேலக்ஸியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்ன்னு வச்சுருக்காங்கங்க. ஓகேவா. பிளாக் ஹோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க, இப்போ சூரியன் அளவுக்கு பெரிய ஏதாவது ஒரு கிரகம் வெடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெடித்த கிரகம் வந்து ஒரு பிளாக் ஹோலாக மாறுங்க. அவ்வளோதாங்க. சூரியனோட கம்மியாக இருந்துச்சுன்னா அது வேறு எதோ இருக்கும், பல்சேரிங் ஸ்டார்ஸு, நியூட்ரான்ஸு, அந்த மாதிரி எதோ சொல்லுவாங்க. ஓகேவா. சூரியனோட மிகப்பெரிய கிரகம்னா அது வந்து பிளாக் ஹோலாக, சூரியனோட வெயிட்டுக்கோ இல்லை அதோட பெருசாக இருந்தால் பிளாக் ஹோலாக மாறும். ஸோ அதில் அந்த மாதிரி உருவான சின்ன ஸ்மாலஸ்ட் பிளாக் ஹோல் இன் மில்கி வே கேலக்ஸி. நம்ம இருக்க கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி. நம்ம கேலக்ஸியில் சின்ன பிளாக் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா யூனிகார்னுங்க. அதுக்கு பேர் வச்சுருக்காங்க யூனிகார்ன். ஓகேவா. அடுத்து இப்போ யூஎஸ் சம்மந்தப்பட்டது பார்த்தோம். இப்போ யூஎஸோட ஸ்பேஸ் ஏஜென்சி நாசா. அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷ்னல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? வாஷிங்டன் டிசி, யூஎஸ்ஏ. வாஷிங்டன் தாங்க யூஎஸ்ஏவோட இது கேபிட்டல். ஓகேவா. ஸோ இவங்களோட மார்ஸுக்கு அனுப்பின இது மிஷன் தாங்க அது. மார்ஸ்னால் செவ்வாய் கிரகங்க. ஓகேவா. ஸோ அந்த கிரகத்துக்கு இவங்க வந்து பர்சீவரன்ஸ் ரோவர் அனுப்புனாங்க. ரோவர்னால் என்னன்னாங்க, இப்போ நம்ம ரிமோட் கார் மாதிரி தாங்க. ரோவர்னால் ரிமோட் காருங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ரோவர் அனுப்புனதில் செவ்வாய் கிரகத்தில் ஃபஸ்ட்டு லேண்ட் பண்ணது நாசா தாங்க. அதோட பேர் வந்து பர்சீவரன்ஸுங்க. ஓகேவா. இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்ஸில் ரோவரை லேண்ட் பண்ணது. இவங்க தான் ஃபஸ்ட்டு மார்ஸில் செவ்வாய் கிரகத்தில் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஓகேவா. விச் கண்ட்ரி இஸ் ஃபஸ்ட்டு டு ப்ரொடியூஸ் ஆக்சிஜன் இன் மார்ஸ்னால் யூஎஸ்ஏ, நாசா. ரோவர் இது லேண்ட் பண்ணது நாசா. ஓகேவா. ஸோ வாஷிங்டன் டிசி. இதெல்லாம் தான் இந்த கொஸ்டின். அடுத்தது வந்து ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனாட் மிஷன். அதாவது விண்வெளி வீரர்கள் அனுப்புகிறாங்க. ஆனால் அது வந்து ப்ரைவேட் கம்பெனியாக ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகுதுங்க. ஓகேவா. ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, அது ஸ்பேஸில் இருக்க ஹோட்டல் மாதிரிங்க. ஓகேவா. அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்றது வந்து 5 பேர் சேர்ந்து கட்டினது. ஓகேவா. 5 கண்ட்ரி சேர்ந்து கட்டினது. ஓகேவா. ஸோ அங்கே தங்கி இந்த விண்வெளி ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனி இது வரைக்கும் ஒரு எதுவுமே வந்து ஒரு நேஷ்னல் யூஎஸ்னால் யூஎஸ்ஸு இது சார்ந்த கவர்மெண்ட்டில் இருக்க ஆஸ்ட்ரோனாட்ஸ் தான் போவாங்க. முறையாக ஒரு ப்ரைவேட் ஆஸ்ட்ரோனாட்டை அனுப்ப போகிறாங்க ப்ரைவேட் ரிசர்ச்சுக்காக. யார் அனுப்புகிறாங்கன்னா ஆக்சியாம்ன்ற கம்பெனி அனுப்ப போகிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் தேவையில்ல நமக்கு. அதுதான் வந்து டிராகன் கேப்சியூல். அது ஸ்பேஸ் எக்ஸோடது. அது ஸ்பேஸ் எக்ஸ் வரும்போது இந்த டிராகன்னா என்னென்னு சொல்கிறேன். ஓகேவா. ஸோ அடுத்த நியூஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது நாசா வந்து ஒரு பெரிய டெலஸ்கோப் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தாங்க அது ஜெயண்ட் வெப்புங்க. தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ ஸ்பேஸுக்கு ப்ரைவேட்டான ஆள் போனது பார்த்தீங்களா, ஸ்பேஸுக்கே டூர் போகிறாங்கங்க. ஓகேவா. அது ஃபஸ்ட்டு எங்கன்னா ஜூலை 21. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க. இது யார் இது பண்ணுறாங்கன்னா, அமேசானோட ஃபவுண்டர் ஜெஃப் பெசாஸ். ஓகேவா. அவர் ப்ளூ ஆரிஜின் ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அவங்க தான் முதல்ல ஸ்பேஸுக்கு டூரிசம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ராக்கெட் வச்சுக்கிட்டாங்கங்க. ஓகேவா. அந்த ராக்கெட்டோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஷெப்பர்ட்னு வச்சுருக்காங்க. ஏன்னா ஆலன் ஷெப்பர்டுன்றது தான் முதல் அமெரிக்கன் இது விண்வெளிக்கு போன ஆஸ்ட்ரானட்டுங்க. ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கு போனது யூரி கேகரின், ரஷ்யாவை சேர்ந்தவர். அமெரிக்கனில் ஃபஸ்ட்டு இது ஸ்பேஸுக்கு போனது ஆலன் ஷெப்பர்ட். அதனால தான் அவர் பேரை வந்து நியூ ஷெப்பர்ட் ராக்கெட் வச்சுருக்காங்க. ஏன்னா நாசா வந்து இதில் இருக்க போகுது. ஓகேவா. இவங்க வந்து நாசா கூட சேர்ந்து தான் இந்த டைப் வச்சுட்டு ஸ்பேஸுக்கு டூரிசம் கூட்டு போகிறாங்கங்க. ஓகேவா. ஸோ இதில் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான இதுதாங்க. அமேசான்ற பேர், ஜெஃப் பெசாஸ்ன்ற பேர், ப்ளூ ஆரிஜின்ற பேர், நியூ ஷெப்பர்ட் ராக்கெட்டுன்ற பேர், ஆலன் ஷெப்பர்ட் எல்லாமேங்க.
அப்புறம் அமேசான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரோபோட் நடக்கிற ரோபோட்டை மூணுக்கு அனுப்ப போகிறாங்க 2023. அதோட பேர் வந்து என்னென்னு வச்சுருக்காங்கன்னா வைப்பருங்க. அவ்வளோதாங்க இந்த நியூஸஸ்ஸு. அடுத்து ஸ்பேஸ் எக்ஸ் வரவங்க. ஆக்சுவலாக அந்த ப்ளூ ஆரிஜின் ஜெஃப் பெசோஸோட ஸ்பேஸ் எக்ஸ்ன்றது வந்து இலான் மஸ்கோடது. ஓகேவா, இவர் தான் வந்து எலக்ட்ரிக் கார் டெஸ்லா அதெல்லாம் பண்ணவர், ரொம்ப முக்கியமான ஆள், உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் இப்போ அந்த ஜெஃப் பெசோஸும் பெர்னார்ட் அர்னால்டுன்றவங்களும் மாறி மாறி ஃபஸ்ட் பிளேஸ் வந்துருக்காங்க. இவங்க 3 பேர் தான் டாப் 3ல இருக்காங்க. ஓகேவா, ஆனால் இப்போ இவர் சரிஞ்சிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலான் மஸ்க்ன்றவரோட ஒரு கம்பெனி தான் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா, இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கலிஃபோர்னியா யூஎஸில் இருக்கப்போது. இந்த ஸ்பேஸ் எக்ஸ்ன்ற இந்த கம்பெனி ரொம்ப முக்கியமான கம்பெனிங்க. இவங்க தாங்க ஃபஸ்ட்டு ரீயூஸ் அண்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். ஸோ நம்ம அந்த ராக்கெட்டுக்கும் ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொன்னாங்க, ராக்கெட்டுன்றது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்டுக்கு மேலே அந்த படத்துலலாம் பார்த்தோன்னா ராக்கெட் போயிட்டு ஒரு பாகம் வந்து அந்த ஃபயர் பண்ணுற பாகம் வந்து பிரிஞ்சு கீழே விழுந்துடும், அதுதான் ராக்கெட்டு. ஓகேவா, இவங்க என்ன பண்ணாங்க, அது பிரிஞ்சு திருப்பி வந்துடும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கே. அந்த மாதிரி கொண்டு வந்தது இவங்க தாங்க ஃபஸ்ட். அதுவும் ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்காரங்க தான் அதை ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இது வந்து ப்ரைவேட் கம்பெனிங்க, கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி ரீயூஸ் அண்ட் ஆர்பிட்டல் ராக்கெட். அவங்களோட ராக்கெட் பேர் வந்து ஃபால்கன் 9ங்க. இது பண்ணாங்களா. இது போக ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸ் கிராஃப்ட் டெவலப் பண்ணது தான். ஸ்பேஸ் கிராஃப்ட்னா என்னென்னா வந்து ஸ்பேஸில் அந்த கிராஃப்டால் போயிட்டு வர முடியும். ஓகேவா, அது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன்றது தாங்க இவங்களோடது. ஸோ இந்த ட்ராகனை தான் வந்து அந்த ஸ்பேஸ் கேப்சூல் தான் ஸ்பேஸ் எக்ஸ் வந்து இந்த ஆக்சியம் ஆஸ்ட்ரானாட்ஸை ப்ரைவேட் கம்பெனி ஆஸ்ட்ரானாட்டை கொண்டு போகிறதுக்கு நாசாவுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா, அதுக்கு இவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஓகேவா, ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட ஸ்பேஸ் கிராஃப்ட் பேர் வந்து ட்ராகனு, ராக்கெட் பேர் ஃபால்கன் 9. இது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. இந்த ப்ரைவேட் கம்பெனி தாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மனுஷங்களை அனுப்புனது. ஓகே, எப்பயுமே ஒரு கவர்மெண்ட் சார்ந்தவங்க தான் அனுப்புவாங்க. ஓகேவா, இங்கே கூட பார்த்தோன்னா நாசா தான் அனுப்புது. ஓகேவா, ஆனால் இந்த நாசாக்கே வந்து ஒரு ஹெல்ப்புன்னொன்னே இவங்க வந்து அனுப்புவாங்க. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து 2021 அனுப்பியிருக்காங்க. அனுப்புனவங்க திருப்பியும் வந்துட்டாங்க. ஓகேவா, ரெண்டு தடவை அனுப்பணுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு க்ரூ மிஷினை வந்து நவம்பரில் அனுப்பி மே 2021 வந்து அவங்க திரும்பி வந்துட்டாங்க. அவங்க 4 பேரோட பேர் இதில் இந்த ஷியோச்சி நொகுச்சின்ற பேர் மட்டும் முக்கியங்க. ஓகேவா, ஸ்பேஸ் எக்ஸு நாசாவோட ஆஸ்ட்ரானாட்ஸை இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனதுங்க. ஓகேவா, இப்போ 2வது மிஷனும் அனுப்பிட்டாங்க. இதில் அந்த ட்ராகன்ற ஸ்பேஸ் கேப்பில் ஃபால்கன் 9 ராக்கெட்டில் கெனடி ஸ்பேஸ் சென்டரில் ஃப்ளோரிடாலேருந்து அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி டு சென்ட் ஆஸ்ட்ரானாட்ஸ் டு ஸ்பேஸ். அடுத்து வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம தெரியுமா, அது அந்த ஹோட்டல் மாதிரி இருக்குது ஸ்பேஸ் ஸ்டேஷன் தெரியுமா, அது யாரெல்லாம் செட் பண்ணனா, ஒன்று அமெரிக்கா, ரஷ்யா, ஜப்பான், யூரோப், அப்புறம் கனடா, இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை சென்ட் பண்ணாங்கங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸுக்கு வந்து ஸ்டார்லிங்க் சேட்டிலைட்ஸ் அனுப்புகிறாங்கங்க. ஓகேவா, இது எதுக்குன்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கிடைக்கிறதுக்காக சேட்டிலைட், அதாவது சின்ன சேட்டிலைட்டை வந்து நிறையா அனுப்பிடுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அது நம்ம அர்த்தம் சுற்றி வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு சேட்டிலைட்டுக்கே நமக்கு இவ்வளோ ஸ்பீடாக நெட்டு கிடைக்குதுன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சின்ன சேட்டிலைட்டை அனுப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, அவங்க பிளானே வந்து ஒரு ஆயிரக்கணக்கான சின்ன சேட்டிலைட்டை அனுப்பி இன்டர்நெட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ ப்ரைவேட் கம்பெனியில் ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா, அதுக்கு அந்த இன்டர்நெட் சர்வீஸ்க்கு பார்ட்னராக கூகுள் சேர்ந்துட்டாங்கங்க. இந்த கூகுளோட சிஇஓ தான் சுந்தர் பிச்சை. ஸோ இன்னும் கூடிய விரைவில் வந்து இந்த ஹேத்வே இந்த மாதிரி இருக்க நெட்டுக்கோட கூகுள் ஒரு நெட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இவங்களோட டைப் வச்சு ஸ்டார்லிங்க் இன்டர்நெட் சர்வீஸோட அந்த நெட்டு பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. 1000 MB/s கூட வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இது ஸ்பேஸ் எக்ஸோட இன்னொரு ப்ரோக்ராமுங்க. அதே ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு சேட்டலைட் அனுப்ப போகிறாங்க. ஓகேவா, அதுக்கு பேர் வந்து பார்த்தோன்னா டாகி 1ன்னு வச்சுருக்காங்க. ஏன் டாகி 1னா ஒரு கிரிப்டோ கரன்சியில் தாங்க இதுக்கு பேமெண்ட் வாங்க போகிறாங்க. ஓகேவா, அதுதான் டாகி காயின். அந்த காயினோட பேர் வந்து டாகி காயின், அதனால டாகி 1ன்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. இதெல்லாம் தாங்க ஸ்பேஸ் எக்ஸ் சம்மந்தப்பட்ட இது. அடுத்து வந்து இவங்க வந்து இந்த ஃபால்கன் 9 ராக்கெட் சொன்னால அதுக்கு மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ராக்கெட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அது பேர் ஸ்டார்ஷிப்புங்க. ஓகேவா, ஸோ அடுத்து இந்தியா சம்மந்தப்பட்ட விண்வெளி ஆராய்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டர் வந்து இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஹால் எஃபெக்ட்னா என்னென்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மெட்டீரியலில் வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுங்க. ஓகேவா, இது தாங்க ஹால் எஃபெக்ட்ன்றதோட இது பிரின்சிபல்.
ஓகேவா. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஹால் எஃபெக்டை வச்சு அந்த எலக்ட்ரானோட மூமெண்ட்டை மட்டும் நிறுத்திடுறாங்க. ஒரு ஆட்டம்னா அதில் எலக்ட்ரான் மூவ் ஆகிட்டு இருக்க போகுது. இப்போ ஏதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கிறத நிறுத்தினீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த இடத்துல வந்து அதுக்கு ஏன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இந்தியன் இதில் அந்த ஹால் எஃபெக்ட் யூஸ் பண்ணி அந்த இதோட அந்த எலக்ட்ரானோட மூவ்மெண்ட்டை நிறுத்திங்கன்னா என்ன ஆகுனா, நமக்கு வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா அதில் எனர்ஜி இருந்துகிட்ருக்கு, அது ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. அந்த எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்மாக கன்வெர்ட் ஆகும் போது ஹீட்டாக கன்வெர்ட் ஆக போகுது. அந்த ஹீட்டை வச்சு ஏதாவது ஒரு கேஸ் அயனைஸ் பண்ணோன்னா நமக்கு இது வந்துடும். அயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு இது ஃபயர் உண்டாக போகுது. அந்த ஃபயர் தான் த்ரஸ்டராக யூஸ் பண்ணி இது ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றது தான் இந்த ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டர்ன்றது. ஓகேவா. ஸோ இந்த த்ரஸ்டர் வந்து எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராக்கெட் ஃபார் மைக்ரோ சேட்டலைட்ஸ், அதாவது 50லேருந்து 500 kg வரைக்கும் இருக்குது. அதெல்லாம் சின்ன சின்ன சேட்டலைட்ஸு, அந்த சேட்டலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா. இதை வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக, இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்டில் இருக்கும், ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெலாட்ரிக்ஸ் ஏரோஸ்பேஸ்ன்றது. இது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி. எங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஐஐஎஸ்சி பெங்களூருங்க. ஓகேவா. பெங்களூர் கர்நாடகாவில் இருக்க ஐஏஎஸ்சி இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட் ப்ரொபல்ஷன் ரிசர்ச் லெபார்ட்டரின்னு ஒரு லேப் இருக்குது. இதுதான் இந்தியாவிலே இருக்க ப்ரைவேட் கம்பெனி பில்ட் பண்ண ஒரு லேப், ஏஷியாவிலே இருக்க மிகப்பெரிய ப்ரைவேட் கம்பெனி பில்ட் பண்ண லேப். ஓகேவா. இந்த ஹால் எஃபெக்ட் த்ரஸ்டருக்கு வந்து இதுவாக வந்து ஃபியூவலாக வந்து அந்த கேஸை எந்த கேஸை வந்து அந்த ஹீட் பண்ணால் இதுவாகும்னா ஜெனானை யூஸ் பண்ணுறாங்க. ஜெனான் வந்து ஸ்ட்ரேஞ்சர் கேஸுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லார்ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் சப்மரைன் கேபிள் சிஸ்டம் இன் இந்தியா வந்து ரிலையன்ஸ் ஜியோ எடுத்திருக்காங்க அந்த இதோட ஆர்டரை. அவ்வளோதான். வேறு இந்தியா சம்மந்தப்பட்ட தொழில்நுட்பம் எதுனா மேக்ஸ் MACS 1407ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோயாபீன் ப்ரொடியூசர். சோயாபீன்னா என்னென்னாங்க, மொச்சை இல்லை அவரை, இது ரெண்டு தான் சோயாபீன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அது முதல்ல நல்ல நம்ம ப்ரோட்டீன்னாலே விச் இஸ் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்னா நம்ம பாலோ இல்லை முட்டையோ இல்லை இது கறி கோழி மீன் தான் சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. சோயாபீன் தான், மொச்சக்கொட்டையும் அவரையும் தான் ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தெரிஞ்சுக்கோங்க, சோயாபீன். இந்த சோயாபீனில் இவங்க வந்து அதிக உற்பத்தியும் அதே சமயத்தில் பூச்சி வராத மாதிரியான ஒரு இது ஒரு வகையை சோயாபீன் வகையை கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னா மகாராஷ்டிரா அசோசியேஷன் ஆஃப் ஏதோ ஒரு ரிசர்ச் அக்ரிகல்ச்சர் சார்ந்த இவங்க. ஓகேவா. இந்த சோயா வந்து கேரிஃப் கிராப்புங்க, அதாவது மான்சூனில் மழை காலத்தில் நடுற ஒரு கிராப்புங்க. ஓகேவா. ஜென்ரலாக இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கேரிஃப் கிராப் அது லெக்யூம்ஸ்னாலே என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வகையில் சேர்ந்ததெல்லாம் வந்து ப்ரோட்டீனில் ரிச்சாக இருக்க போகுது. ஏன்னா அதுக்கு நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண போகுது. ஸோ நைட்ரஜனில் அமோனியாலேருந்து கிடைக்க போகுது. அமோனியான்றது தான் அதுலேருந்து அந்த நைட்ரஜன் சம்மந்தப்பட்டதான் இந்த அமோனியா ஆசிட். அமினோ ஆசிட்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸ் தான் ப்ரோட்டீன்றாங்க. ப்ரோட்டீனும் அமினோ ஆசிட்ஸும் ஒன்றுங்க. ஓகேவா. ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் ஏன் ப்ரோட்டீன் வந்து ரிச்சாக இருக்குன்னா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் மூலிமா இவங்களுக்கு அமைன்ஸ் நிறையா கிடைக்க போதுங்க இந்த பிளான்ட்ஸ்க்கு. ஸோ அதனால் அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்கிறதுனால இதுதான் ப்ரோட்டீனோட ரிச்சஸ்ட் சோர்ஸுங்க. ஓகே. அடுத்து கோவிட் சம்மந்தப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டிலே டெஸ்ட் பண்ணுற ஒரு கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்கங்க. யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மை லேப் கோவிஷெல்ஃபுங்க. ஓகேவா. மை லேப் கோவிஷெல்ஃபு. இதில் என்ன பண்ணுன்னா ஆன்டிஜன் டெஸ்ட் பண்ண போதுங்க. ஆன்டிஜன்னா என்னென்னா நம்ம உடம்புக்கு வர கிருமியோட பேர் தாங்க ஆன்டிஜன். ஆன்டிபாடினா அதுக்கு எதிர்ப்பாக நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது தான் ஆன்டிபாடி, நான் வச்சுக்கோங்க ஆன்டிஜன். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம நோய் தானே டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆன்டிஜனை டெஸ்ட் பண்ண போகிறோம். எதில் நம்ம ரத்தத்தில் இருக்க ஆன்டிஜன் கிருமியை டெஸ்ட் பண்ண போகிறோம். இது எப்படி 250 ரூபா தாங்க. இது 2 நிமிஷத்தில் பிளட் சாம்பிளை விட்டிங்கன்னா 15 நிமிஷத்தில் ரிசல்ட் சொல்லிடும் நம்ம கொரோனா இருக்கா இல்லையான்னு. இது யார் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா மை லேப் கோவிஷெல்ஃப், இந்த கம்பெனி பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கோவிடுக்கு ஒரு மருந்துன்னு சொல்கிறாங்கங்க. ஓகேவா. அது என்னன்னா 2DG. ஓகேவா. 2-டியாக்சி குளுக்கோஸ். ஓகேவா. இது யார் டெவலப் பண்ணனா நம்ம DRDOங்க. ஓகேவா. இதை வந்து யார் ரிலீஸ் பண்ணனா ராஜ்நாத் சிங், ஏன்னா அவர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்றாரு இது பண்ணாங்க. ஸோ அந்த 2DGயோட ஃபுல் ஃபார்ம் வச்சுக்கோங்க, 2-டியாக்சி டி குளுக்கோஸ். இட் இஸ் ஆன்டி COVID-19 ட்ரக்குங்க. ஓகேவா. அப்புறம் ஒரு ஆப்பு அவங்க இதில் வந்து வேக்சின் ஃபைண்டர் 2ல வச்சுருக்காங்கங்க இந்தியாவில். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். ஸோ இந்த ஃபேஸ்புக் ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்து வேக்சின் ஃபைண்டர்ன்ற ஒரு இதை பார்த்துருக்கலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அதனால் அதவே கூட கொஸ்டினாக கேட்கலாம், விச் ஆப் ஹேஸ் அ வேக்சின் ஃபைண்டர் டூல் இன் இந்தியா. ஸோ ஃபேஸ்புக். அவ்வளோதாங்க. அடுத்து சைனா சம்மந்தப்பட்ட ஸ்பேஸ் இதுங்க, ரொம்ப முக்கியங்க. இவங்க வர வாருக்குன்னு தாங்க தயாராகிற மாதிரி இருக்குது சைனா. ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யாகான்
ஹயாங் 2D. இந்த 34 ஞாபகம் வச்சுக்கணும்ல, யாங்கான் ஹயாங் 2D ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேவ் பார்க்குறதுக்கு ஆனால் ஒரு சேட்டிலைட் தாங்க. ஓகேவா, இந்த யாகாங் வந்து நிலத்தை வேவ் பார்க்கும், இந்த ஹயாங் வந்து இது கடலை வேவ் பார்க்குறதுக்குங்க. ஓகேவா, அதுக்காக தாங்க அனுப்பியிருக்காங்க. ஓகேவா, ஏன் வேவ் பார்க்குறதுன்னு சொல்கிறேன்னா, ரிமோட் சென்சிங்கிறது நம்ம எல்லோரும் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனால் இவங்களோட எண்ணம் வந்து அது வந்து மிலிட்ரி ரீகனாய்சன்ஸுன்ற சேட்டிலைட்டுங்க. இந்த மாதிரி சேட்டிலைட்ஸுன்றது வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்காகவே வந்து நான் இதுக்காக தான் வேவ் பார்க்குறதுக்காக தான் இந்த சேட்டிலைட் அனுப்புகிறேன்றதே அவங்க சொல்லிட்டாங்க. இந்த யாகாங் சேட்டிலைட் இஸ் அ மிலிட்ரி ரீகானைசன்ஸ் சேட்டிலைட். ரீகானைசன்ஸ்னால் என்னென்னா, ஒரு இது மிலிட்ரி சார்ந்த இடத்த வந்து ஏதோ ஒரு இடத்த வந்து வேவ் பார்க்குறோம். எதுக்குன்னா வாரோ இதை இல்லை அந்த மாதிரி சண்டைக்குன்ற இது வகையில், அதுதான் ரீகனைசன்ஸ்ன்றது. ஸோ இது வந்து இதுக்கு லேண்டுக்கும், இந்த ஹயாங் வந்து ஓஷன் அப்சர்வேஷன் கடலை இது பண்ணுறதுக்கும் இது பண்ணுறாங்க. ஓகேவா, சைனாவோட இது இப்போ யூஎஸ்க்கு நாசா, நமக்கு இஸ்ரோன்ற மாதிரி சைனாவுக்கு வந்து CNSA சைனா நேஷ்னல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்றது தாங்க. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பீஜிங் தாங்க சைனாவோட கேபிட்டலும். ஓகேவா, அங்கே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹயாங். ஓகே, ஸோ அது பார்த்துட்டோம். இவங்க வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ராக்கெட் வந்து லாங் மார்ச். நம்ம ஸ்பேஸ் எக்ஸ்க்கு என்னென்னு பார்த்தோம், ஃபால்கன் 9, அப்புறம் இப்போ ஸ்டார்ஷிப்னு ஒன்று உருவாக்குறாங்கனால அந்த மாதிரி இவங்க யூஸ் பண்ணுறது பேர் வந்து லாங் மார்ச். இந்த ராக்கெட்டோட டர்பேஸ் வந்து என்ன ஆச்சுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த நான் பிரிஞ்சு விழுகுன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த ராக்கெட் இது அது வந்து ஸ்பேஸ்லேயே தான் சுற்றிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ராக்கெட்டே ஃபெயில் ஆனால் தான் வந்து ஓஷனில் விழும். அப்படி இவங்க லான்ச் பண்ண ஏதோ ஒரு ராக்கெட்டோட லாங் மார்ச்ன்ற அந்த ராக்கெட்டோட உதிரிகள் வந்து ஸ்பேஸுக்கு போகாமல் தவறுதலாக எர்த்தோட ஆர்பிட்குள்ளே வந்து இந்தியன் ஓஷனில் விழுந்துச்சுங்க, மால்தீவ்ஸ் பக்கத்தில். ஓகேவா, ஸோ இதுதான் கொஸ்டினாக இருக்கும். டெப்ரிஸ் ஃப்ரம் சைனாஸ் லாங் மார்ச் ராக்கெட் ஃபெல் வேர்னு கேட்கலாம், இந்தியன் ஓஷன் இருக்கலாம், அல்ல ஆர் இந்தியன் ஓஷன் நியர் மால்தீவ்ஸ்ன்னு கேட்கலாம். ஓகேவா, ஸோ அடுத்து செவ்வாய் கிரகத்தில் ஃபஸ்ட்டு ஒரு ரிமோட் கார் விட்டது யாருன்னு பார்த்தோம், நம்ம யூஎஸ்ஏன்னு பார்த்தோம், பர்சீவரன்ஸு. மே மாதத்தில் சைனாவும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து டைன்-1. அந்த ரோவர் பேர் வந்து ஜொராங். ஓகேவா, அது வந்து சைனாவோட ஒரு நெருப்பு கடவுளோட பேர். ஓகேவா, அது எங்கே லேண்ட் ஆச்சுன்னா உட்டோப்பியா பிளானிஷியான்ற இடத்துல. அப்புறம் இந்த 7 மினிட்ஸ் டெரர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே செவ்வாய் கிரகத்துக்கு எது போனாலுமே லேண்ட் ஆக போகிற ஒரு குறிப்பிட்ட 7 நிமிஷம் வந்து என்ன ஆகும்னா, அங்கே வந்து அது வந்து லேண்ட் ஆகிருக்கும் ஏற்கனவே, இல்லை லேண்ட் ஆகிறப்ப வெடிச்சு கூட செஞ்சுருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அது நமக்கு 7 நிமிஷம் கழிச்சு தான் தெரியும். அந்த ஒரு 7 நிமிஷத்துக்கான ஒரு லேக் நடக்கும், அதுதான் 7 மினிட்ஸ் டெரர்னுவாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஃபேஸை தாண்டி இது போய் லேண்ட் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகேவா, ஸோ 7 மினிட்ஸ் டெரர்ன்றது எந்த கிரகத்துக்கு சார்ந்ததுன்னா செவ்வாய் கிரகம், அது பேர் வந்து மார்ஸ் இங்கிலீஷில். ஓகேவா, ஸோ இதுதாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோவர் அனுப்புனது, ரிமோட் கார் அனுப்புனது நாசா பர்சீவரன்ஸு. அடுத்து சைனா, அதோட பேர் வந்து ஜொராங்கு. ஆனால் நாசா வந்து ரிமோட் கார் மட்டும் அனுப்பாமல் ஹெலிகாப்டர் கூட அனுப்புனாங்க, இன்ஜெனியூட்டி ரிமோட் ஹெலிகாப்டர், அது பேர் இன்ஜெனியூட்டி. அவங்க ஆக்சிஜனும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க நாசா. ஓகேவா, ஸோ ஆனால் மார்ஸ் சம்மந்தப்பட்டதில் இந்தியாவோட ஒரு விஷயம் சொல்லணும்னா, நம்ம தாங்க ஃபஸ்ட்டு கண்ட்ரி மார்ஸ் கர்ஸ்ன்னு ஒன்று இருக்குங்க. ஓகேவா, அதை பிரேக் பண்ணது, அதாவது மார்ஸ் சாபம், செவ்வாய் சாபம்ன்றது தான் சொல்லலாம். எந்த கண்ட்ரியுமே தடவை ஒரு சேட்டிலைட் லான்ச் பண்ணி, அது வந்து சேட்டிலைட்னா ஒன்றும் இல்லைங்க, மூன் மாதிரி அந்த கிரகத்தை சுற்றி வர இன்னொரு கிரகம். ஓகேவா, இன்னொரு கிரகம் இல்லை, அந்த சின்னதாக இருந்தால் அது பேர் சேட்டிலைட்னும். ஓகேவா, ஸோ மாஸுக்கு சேட்டிலைட் அனுப்புறியே தடவை அனுப்பி அதை ஃபஸ்ட்டு டைமே சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணது நம்ம இந்தியா தான். அதுதான் மங்கள்யான் மிஷனுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன. ஓகேவா, நம்ம தான் ஃபஸ்ட்டு அனுப்பணும்னு சொல்ல வர சேட்டிலைட்டு, அது நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக தான். ஆனால் அட்டம்ப்ட்லேயே ஃபஸ்ட்டு அதை சக்ஸஸ் ஆக்குனது நம்ம தான், மங்கள்யான். அது சார்ந்த படம் தான் அந்த மிஷல் மங்கள்யான்ற படம். ஓகேவா, அதனால தான் அது மிகப்பெரிய விஷயமா பட்டுச்சு, அதுவும் லோ பட்ஜெட்லங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி டு பிரேக் மாஸ்கர்ஸ்னால் இந்தியாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு ஆளே இல்லாத ஒரு ஷிப்பை வந்து அட்லாண்டிக் ஓஷனில் விட போகிறாங்கங்க. ஓகேவா, அந்த ஷிப்போட பேர் வந்து மேஃப்ளவருங்க. அட்லாண்டிக் ஓஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் நடுவில் இருக்கிறது இதுதாங்க அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இப்போது இந்த 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 நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அட்லாண்டிக் ஓஷனை இது பண்ணுறதுக்கு, அதை வந்து அதில் இருக்க கடல் சார்ந்த
அதில் இருக்க பிளாஸ்டிக் இது பொருட்கள் இது எல்லாத்தையுமே வந்து கண்காணிக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் ஒரு ஷிப்பு தயாரிச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த ஷிப்பு வந்து போய் அந்த கடல் சார்ந்த பகுதியை வந்து இது பார்த்து அதில் என்னெல்லாம் பிளாஸ்டிக் வேஸ்டட் இருக்குது, அங்கே என்னெல்லாம் பொல்யூஷன் நடந்திருக்குன்றத பார்க்குறதுக்கு வந்து இது அனுப்பியிருக்காங்க. ஆளே இல்லாமல் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை போகிற ஷிப்பு. அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா Mayflower 400ங்க. ஓகேவா, அடுத்து ஈரான் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் சிமார்கு. அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் நம்ம எல்லாத்தோட இதுலேயும் இருக்கும்ல, அதை வந்து 2022 அதை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கங்க. அவ்வளோதான், இதுக்கப்புறம் அது இருக்காதுங்க. ஓகேவா, அடுத்து இது மிலிட்ரி சார்ந்த இது பார்த்திங்கன்னா, டிஃபென்ஸ் சார்ந்த இதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா, நேட்டோ. அவங்க வந்து நேட்டோன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுங்க. இது யாரெல்லாம் சேர்ந்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் சேர்ந்து இது பண்ணதாங்க இந்த நேட்டோன்றது. ஓகேவா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதோட இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியமில் இருக்குங்க. ஓகேவா, இதோட அவங்க வந்து டிஃபெண்டர் யூரோப்புன்ற ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணாங்கங்க. அவ்வளோதான். இதில் முக்கியமானது டிஃபெண்டர் யூரோப்புன்றது எந்த டிஃபென்ஸ் எக்ஸசைஸ்னால் நேட்டோ இது பண்ணுறது. அது வந்து எங்கே நடந்துச்சுன்னா அல்பேனியாவில் நடந்துச்சுங்க. அது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிங்க. உலகத்திலே மிகப்பெரிய மிலிட்ரி எக்ஸசைஸ்னால் அதுதாங்க டிஃபெண்டர் யூரோப் 21ன்றது. டிஃபெண்டர்ன்றது எக்ஸசைஸ் தான் உலகத்திலே மிக பெருசு. அதில் 2021 நடந்தது வந்து அல்பேனியாவில் நடந்துச்சு. ஓகேவா, ஏன்னா இதில் வந்து 30 கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரியும் நார்த் அமெரிக்கன் கண்ட்ரிஸும் இருக்க போகிறாங்க. ஸோ இந்த ஒரு ஆர்கனைசேஷனால் தாங்க யூஎஸ் மேலேயும் யூரோப் மேலேயும் கை வைக்கிறதுக்கு இந்த ஏஷியன் சைடில் இருக்கவங்க பயப்படுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த ட்ரீட்டியே என்னென்னா, உங்களை யார் அடித்தாலும் நான் அவங்கள அடிப்பேன், அதாவது நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம தான் இவங்க எல்லாரையும் ரூல் பண்ணணுன்ற மாதிரி. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸான அவங்க வந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்காக ஆமானது தான் இந்த நேட்டோ. அவங்க ஒரு டிஃபெண்டர் மிலிட்ரி எக்ஸசைஸ் இது பண்ணாங்க. அது எங்கன்னா அல்பேனியாவில் இருக்குது. அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ப்ரூசல்ஸ் பெல்ஜியம்ங்க. இந்த ப்ரூசல்ஸ் பெல்ஜியம் தான் யூரோப்பியன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸும். ஓகேவா, அடுத்து வந்து HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் லிமிடெட். ஓகேவா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே, பெங்களூர், கர்நாடகா. சேர்மன் வந்து ஆர் மாதவன். இது நம்ம மினிஸ்ட்ரி டிஃபென்ஸ் கீழே வரப்போதில்ல. அவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த HAL தான் லைட் காம்பேட் தேஜஸ் ஏர்கிராஃப்ட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஹெலிகாப்டர் கொடுத்துருக்காங்க நேவிக்கு. ஓகே, அதோட பேர் தான் த்ரூ MK3. ஸோ இது ஸ்டாட்டிக்கில் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் யாருன்னா ராஜ்நாத் சிங். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப்னா ஜென்ரல் பிபின் ராவத். ஓகேவா, இதுதான் இப்போ ரீசெண்டாக புதுசாக கொண்டு வந்தது. அதாவது எல்லாத்துக்கும் ஆர்மி, அது இராணுவம், கடல்படை, அது விமானப்படை, இது மூணுத்துக்குமே வந்து ஒரே ஒரு தலைவர் தான். அதுதான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகேவா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிபின் ராவத். இராணுவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா MM நரவானே, மனோஜ் முகுந்த் நரவானே. கடற்படைக்கு அட்மிரல் கரம்பீர் சிங். இது விமானப்படைக்கு இது ஏர் சீஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங் பதோரியா. இது மூணுமே இது ஸ்டாட்டிக்கில் ரொம்ப முக்கியங்க. அதுக்கப்புறம் இந்தியன் இது கடற்படை சார்ந்த திட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேஷன் சமுத்திர சேதுன்றது லான்ச் பண்ணாங்க. இது வந்து 2 தான் இப்போ லான்ச் பண்ணுது. 1 வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னது 2020 லான்ச் பண்ணாங்க. எதுக்குன்னா கொரோனானால வெளிநாட்டில் மாட்டிக்கிட்ட நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸை வந்து திருப்பி இந்தியா கூட்டிகிட்டு வர, இந்த மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா, ஈரானில் இருக்கிறதுக்காக நம்ம கடற்படை லான்ச் பண்ணதான் இந்த சமுத்திர சேது 1. இப்போ மறுபடியும் மே மாதத்தில் சமுத்திர சேது 2ன்றது லான்ச் பண்ணாங்க. ஏன் மே மாதத்தில் நமக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாடு வந்துச்சுல, ஸோ ஆக்சிஜனை வெளிநாட்டிலேருந்து இந்தியா கொண்டு வரதுங்க இந்த 2 ஆப்ரேஷன். அப்புறம் இது முன்னாடியே பார்த்தது தான் பொசைடன்ற ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து US கிட்டேருந்து நம்ம வாங்க போகிறோம். அது எதுக்கு நேவி சம்மந்தத்தில் ஏன் வருதுன்னா நம்ம நேவியில் தான் அந்த ஏர்க்ராஃப்ட் இருக்க போகுது. ஓகேவா, ஸோ அது என்ன பண்ணுன்னா இப்போது ஆன்டி சப்மரைனுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியோட சப்மரைன் வந்துச்சுன்னா இந்த ஏர்க்ராஃப்டை எடுத்துகிட்டு அந்த சப்மரைன் கிட்டே போயிட்டு மேலேருந்தே ஏர்லேருந்தே ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணிடுவாங்க. அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஏர்க்ராஃப்ட் தான் இந்த பொசைடன் ஏர்க்ராஃப்ட்ன்றது. அது வந்து US கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் நேவிக்காக. ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராயருங்க. அதாவது டெஸ்ட்ராயர்னால் வந்து சக்தி வாய்ந்த அழிக்கிற திறன் கொண்ட ஒரு இதுங்க ஷிப்பு. ஓகேவா, நம்ம இந்தியன் நேவியோட கடற்படையை சார்ந்த ஷிப்பு. அது வந்து அதை வந்து டீகமிஷன், அதாவது பிரித்து போட்டாங்க. ஓகே, அது முடிஞ்சிருச்சு அதோட லைஃப் டைம்னு 45 வருஷத்துக்கு கழிச்சு. அதோட பேர் வந்து கேட்கலாம்
ஐஎன்எஸ் ராஜ்புட்டுங்க. ஏன் ராஜ்புட்னு பேர் வச்சாங்கன்னா ஜென்ரலாக ராஜ்புட்ஸ் தாங்க நம்ம இந்தியாவில் ஒரு வீர வம்சத்தை சேர்ந்தவங்கன்னா ராஜ்புட்ஸ். ஓகேவா, அதனால் ஐஎன்எஸ் ராஜ்புட்னு சும்மா அந்த டெஸ்ட்ராயருக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் ஐஎன்எஸ் ராஜ்புட் தான் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணது. அது எங்கே வச்சு பண்ணாங்கன்னா வந்து விசாகப்பட்டினம் தான் ஈஸ்டர்ன் கமாண்ட் ஆஃப் நேவி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் விசாகப்பட்டினத்தில் பண்ணாங்க. ஆந்திரப்பிரதேஷ், இப்போ ஆந்திரப்பிரதேஷோட கேபிட்டலாக கூட விசாகப்பட்டினமாக மாற்றணுன்ட்டு இருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து டெஸ்ட்ராயர், இது வந்து யார் நமக்கு இது பண்ணாங்கன்னா ரஷ்யாங்க. யூனியன் சோவியட் சோஷியலிஸ்ட் ரிப்பப்ளிக் தான் நமக்கு இந்த ஐஎன்எஸ் ராஜ்புட்டை தயார் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தோனேஷியா கூட வந்து ஒரு இது சும்மா ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எப்பயுமே. இதில் அந்த மாதிரி எக்ஸசைஸ் மேலேயும் பிப்ரவரியிலும் அரேபியன் சீல பண்ணுவாங்க, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நமக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையில் இருக்க ஆர்மி எக்ஸசைஸ் பேர் கருட சக்தி, நேவல் எக்ஸசைஸ் பேர் கார்பெட். அவ்வளோதாங்க, கடைசிக்கு வந்துட்டோங்க. ஸோ இப்போ இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் சோலார் எனர்ஜி ஹார்னஸிங் ப்ராஜெக்ட், அதாவது இது பசுமை எனர்ஜி திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை உற்பத்தி பண்ணுற இதுவாகவே வந்து சிக்கிமில் மிலிட்ரி இடத்த மாற்றிட்டாங்கங்க. ஓகேவா. ஸோ அவங்களுக்கான தேவையான இது சக்தியை வந்து அவங்களே வந்து பசுமை வழியில் தயாரிச்சுக்கிற மாதிரி ஒரு இது அமைச்சிட்ருக்காங்க. எங்கன்னா சிக்கிமில். ஓகேவா. யார் பண்ணனா ஐஐடி மும்பைங்க. ஓகேவா. ஸோ ஐஐடி மும்பையோட ஒரு ப்ரொஃபஸர் பிரகாஷ் கௌஷன்றவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பண்ணி இது லான்ச் ஆகும்போதே இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா 2000 நம்ம முன்னாடியே பார்த்தோம் 2030 450 கிகாவாட் ரெனியூபிள் எனர்ஜிக்கு பண்ணணும்னு. அதோட ஒரு சின்ன மைல்கெல்லாம் 2022 175 கிகாவாட்ன்றதை டார்கெட்டாக வச்சுருக்கு. ஓகேவா. ஸோ கொஸ்டின் 2 இருக்குது. 2030 என்னன்னா வந்து 450 கிகாவாட், 2022 175 கிகாவாட் ஆஃப் பசுமை எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஓகேவா. அடுத்து அந்த நான் முன்னாடியே சொன்னல பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அவங்க கூட டேங்க் செய்கிறாங்கன்னு அவங்க நமக்கு இப்போ வந்து இது கொடுத்துருந்தாங்களே, என்னதுன்னா வந்து அவங்க வந்து அதுக்கு வந்து இப்போ நம்ம இது பார்த்தோம், யாருன்னா பிரசிடெண்ட்டாக யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா வந்து அமித் பானர்ஜி. ஓகேவா. சாரி, பிரசிடெண்ட்டில் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக அமித் பானர்ஜியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நமக்கு வந்து இது மைன்ஃபீல்டு மார்க்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. மைல்ஃபீல்டு மார்க்கிங் ஒன்றும் இல்லை, வேலி அமைக்கிறதுங்க. ஓகேவா. சீக்கிரமாக அமைச்சிட முடியுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் டக்குன்னு இந்த கயிறுலாம் இருக்குது பாருங்கள், அந்த பஸ்ஸு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போய் நின்றுச்சுன்னா இவங்க எடுத்து அந்த கம்பை சொருகுனாங்கன்னா முடிஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். அந்த இடத்துல ஒரு வேலி அமைச்சிடலாம். ஸோ சீக்கிரமாக இது வந்து வேலி அமைச்சு ஒரு இடத்த வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு மிலிட்ரி சார்ந்ததுக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்த மைன்ஃபீல்டு மார்க்கிங் எக்யூப்மெண்ட் MK2 வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா இது பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இந்தியன் ஆர்மிக்கு கொடுத்துருக்காங்கங்க. அவ்வளோதாங்க. ஸோ மிச்சத்தை அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. தேங்க்யூ.